துரோகம் அப்படின்னா என்ன? 3 காரியத்தை சொல்கிறேன். துரோகம் என்பது ஒருவரின் நம்பிக்கைக்கு எதிராக செயல்படுவது. 2வது உண்மையற்ற முறையில் நடந்து கொள்வது. 3வது நம்பி இருக்கிறவரை ஏமாற்றுவது. அதுதான் துரோகம். அப்படின்னா நம்முடைய கர்த்தர் நம்மை நம்பி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்பி இருக்கிறார். பரிசுத்த பவுல் 1 தீமோத்தேயுல சொல்லும் பொழுது 1:12 சொல்கிறான், இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால் அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பரிசுத்த பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா பரிசுத்த பவுலை மாத்திரமல்ல, நல்லா விளங்கி கொள்ளணும், பரிசுத்த பவுலை போன்றதான ஊழியக்காரர்களை மாத்திரமல்ல, விசுவாசிகளை கூட ஆண்டவர் நம்பி என்ன செய்கிறார் அப்படின்னா அவருக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். வேதத்தில் ஏசாயா 43:21 சொல்லப்பட்டிருக்குது, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப ஆண்டவருக்காக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். வெறும் ஊழியக்காரர்களை மாத்திரம் கிடையாது, விசுவாசிகளையும் கர்த்தர் அவருக்காக ஏற்படுத்தி இருக்கும்போது நம்பி ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த நம்பிக்கைக்கு எதிராக செயல்படக்கூடாது, நல்லது கிடையாது. நம்பி இருக்கும்போது அந்த நம்பிக்கைக்கு எதிராக செயல்படக்கூடாது. இதான் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. வெளிநடப்பு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, சட்டமன்றத்தில் எல்லாம் முக்கியமான முதலமைச்சருடைய உரை அந்த இடத்துல வருது, சில காரியம் அந்த இடத்துல சொல்லப்படுது, முக்கியமான காரியங்கள்னா வெளிநடப்பு பண்ணுவாங்க. இது எதிர்ப்பு தெரிவிக்கிறது. நீ எத்தனை தான் எதிர்ப்பு தெரிவித்தாலும் நாங்கள் கிங்கு தான், எங்கள் ஊழியம் மாறாது, உபதேசம் மாறாது. ஆமாம், நாங்கள்லாம் கெத்தாக நிற்போம், சத்தியத்தை கேட்கணும், சத்தியத்தை கேட்கலன்னா விடுதலையை பெற முடியாது. அப்படிப்பட்டவன் நான் உன்னிப்பாக கவனித்து பார்த்தா, கொஞ்சம் தோண்டி பார்த்தா அம்புட்டு அருவருப்பு இருக்கும் உள்ளத்தில். ஆமாம், கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி, அந்த ஆராய்ச்சி பண்ணுற வேலை நமக்கு தேவையில்லை. சில நேரத்தில் திடீர்னு ஃபோன் வாங்க வேண்டியதாக இருக்குது, சில நேரத்தில் கூப்பிட்டியோ அசுத்தமான காரியத்தை ஃபோனில் பார்க்குறியோ, அப்போ தான் ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு துணிகரம் இருக்கும். நம்பி இருக்கிறவருக்கு எதிராக செயல்படுவது. நான் அதான் சொன்னேன், ஊழியக்காரனை மாத்திரம் கிடையாது, விசுவாசிய கர்த்தர் நம்பி இருக்கிறாரு. நம்பி இருக்கும்போது அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அதுதான் விசுவாச துரோகம். அதெல்லாம் நம்ம அடுத்தது வருகிற நாட்களில் பார்ப்போம். விசுவாச துரோகத்தில் தான் செய்தி முடியும், ஆனால் அது கண்டினியூ ஆகும். விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும், நம்பி இருக்கணும். நம்மை கர்த்தர் நம்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்பி தான் இந்த ஸ்டேஜ் எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, நம்பி தான் பணங்களை கர்த்தர் தராரு, நம்பி தான் நல்ல முத்து போன்றதான வாழ்க்கை துணையை கர்த்தர் தராரு. ஆனால் அந்த வாழ்க்கை துணைக்கே நீ டிமிக்கி கொடுப்ப அப்படின்னு சொன்னால், இது கர்த்தர் எனக்கு கொடுத்த பெஸ்ட்டாக கொடுத்துருப்பார், அது வேஸ்ட்டுன்னு சொன்னால் நீ வேஸ்ட்டாக தான் போயிடுவ. சுத்தம் உள்ளவனுக்கு எல்லாமே என்ன எப்படி இருக்கும்? சுத்தமாக தான் இருக்கும். நம்பி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கைக்கு ஸ்தோத்திரம் எதிராக செயல்படுவது, நம்பி இருக்கிறவரை ஏமாற்றுவது, உண்மையற்ற முறையிலே நடந்து கொள்வது, அதுதான் துரோகம். அப்படின்னா யார் கர்த்தருக்கு துரோகம் செய்கிறார்கள்? கர்த்தருடைய அன்பை சரியாய் புரிந்து கொள்ளாதவர்கள், கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியாதவர்கள், மிக முக்கியமாக கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லாதவர்கள், அவர்கள் தான் கர்த்தருக்கு துரோகம் பண்ணுகிறார்கள். அப்படின்னா நம்முடைய கர்த்தர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, விசுவாசம் உள்ளவர்களை கனம் பண்ணுகிற தேவன். அதுதான் போன வார செய்தி. எத்தனை பேருக்கு தலைப்புகள் தெரியுது? 4 தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்த்தோம். முதலாவது தலைப்பு என்னது? விசுவாசம் உள்ளவர்களை கனம் பண்ணுகிற தேவன். 2வது தலைப்பு விசுவாசத்தில் குறைவுபட்டவர்களை தைரியப்படுத்துகிற தேவன். 3வது விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தாலும் ஏற்ற வேளையிலே கர்த்தர் செய்ய போகிற அற்புதத்தை விசுவாசியாதவர்கள் மேல் கர்த்தர் கோபப்படுகிறவர். ஆனால் கர்த்தருடைய கோபம் எவ்வளவு நேரம்? 1 நிமிஷம்தான். ஆனா அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. கையை உயர்த்தலையா சொல்லுங்க, இன்னும் கம்பீரம் ஒரு சொல்லுங்க. அப்படின்னா ஸ்தோத்திரம், விசுவாசத்தில் குறைவுபட்டவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ஏன்? விசுவாசம் இல்லாதவர்களை கூட கர்த்தர் கைவிட மாட்டார். ஆனா விசுவாச துரோகிகளையோ கர்த்தர் கைவிடுவார். இதான போன வாரம் முடிச்சது செய்தி. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது?
யாரை கர்த்தர் கைவிட மாட்டார்? விசுவாசத்தில் குறைவுபட்டவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ஏன்? விசுவாசமே இல்லாதவனை கூட, ஏன்னா விசுவாசத்தை தொடங்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. அப்படி விசுவாசம் இல்லாதவனே கர்த்தர் கைவிட. ஆனால் விசுவாசம் இருந்தும் அந்த விசுவாசத்துக்கு துரோகம் பண்ணுகிறான் பத்தியா, அந்த விசுவாச துரோகியை கர்த்தர் கைவிடுவார். அப்போ விசுவாச துரோகி யாரு? தன்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று அவன் தன்னை காண்பித்து கொண்டாலும் கர்த்தருக்கு விரோதமாகவே செயல்படுவான். அவன் அந்தரங்க வாழ்க்கையில, ஒளிப்பிடத்தில் மறைவான குற்றங்கள், அதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது, மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி காத்தருளும் ஆண்டவரே. மறைவான குற்றம் இருக்குது, சுய இன்பத்தை அனுபவிக்கிறது இருக்கிறது. இப்போல்லாம் தேவையே கிடையாது, யாரும் நமக்கு பக்கத்தில் தேவையே கிடையாது. அதான் சொல்கிறேன், ஃபோன் போதும், அவன் இன்பத்தை அனுபவிக்க முடியும். மாயையான இன்பம், சிற்றின்பம், சின்ன இன்பம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதோ நித்திய பேரின்பம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அந்த நித்திய பேரின்பத்தை இந்த சின்ன சின்ன சிற்றின்பங்களை பிசாசு காண்பித்து, அதை அனுபவி ராஜா, அனுபவி, உனக்கு யாரும் கொடுக்கல, நானே கொடுக்குறேன், நானே செட் பண்ணி தரேன், நானே கொடுக்குறேன், உனக்குரியதை நான் கொண்டு வந்து நிறுத்துறேன், அனுபவி என்று சொல்லும்போது பரிசுத்த பவுல் சொல்கிறான், எல்லாவற்றையும் அனுபவிப்பது எனக்கு தகுதி அல்ல. அப்படிதானே? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் என்ன இல்லை? தகுதி. வசனத்தை சரியா புரிந்து கொள்ளணும். அதிகாரம் உண்டு ஐயா. ஆபேலை யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஏஞ்சலினை யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இது தகுதியா? அதை சுட்டி காண்பிப்பது தான் சத்தியம். எத்தனை பேர் சொல்கிறது புரியுது? இது தகுதி. நீ செய்ய, எப்பா உன்னை யாருன்னா நான் வந்து கையை பிடிச்சு தடுக்க முடியுமா? நீ யார் என கேட்கறதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. அப்படிப்பட்டவன் தான் சபை ஆராதனையை கட் பண்ணுவான். நீ யாரையா எனக்கு சொல்கிறதுக்கு? கட் பண்ணுவாங்க. ஆனால் தகுதியா? ஆராதனையை கட் பண்ணுவது தகுதியா? இந்த நாள் செய்தியில் ஒருவேளை கர்த்தர் உன்னை தொற்றிருப்பாரே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் தலை மேலே வந்து இறங்கி இருக்குமே, இது தகுதியா? உனக்கு தகுதியா? தகுதி கிடையாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதி இல்லை. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. நான் எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும். ஆனால் நான் ஒன்றுக்கு என்ன பண்ண மாட்டேன்? அடிமைப்பட மாட்டேன். அடிமைப்படாத ஒரு வாழ்வு வாழவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். மனிதர்களுக்கும் அடிமைப்படக்கூடாது. எத்தனை பேர் சொல்றது புரியுது? மனிதர்களுக்கு அடிமைப்படுது. இந்த பாட்டுக்கு அடிமை, இந்த பிரசங்கத்துக்கு அடிமை. பிரசங்கம் எல்லாம், பாட்டெல்லாம் நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நம்மை நடத்துவதற்காக தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. பிரசங்கத்தையே கேட்டுக்கிட்டு நீ ஜெபமே பண்ணாமல் இருந்தால் அதுதான் துரோகம். பாட்டையே கேட்டுன்னு இருப்பான் சில பேர். வேலை செய்யும்போது பாட்டையே கேட்டுன்னு இருக்கிறதுனால நல்ல போதுமான அளவுக்கு நீ ஜெபம் பண்ணிவிட்டு பிறகு பாட்டு கேட்டால் அது ஓகே. அதான் சொல்கிறேன், ஒரு ஆரோக்கியமான விசுவாசிக்கு 1 மணி நேரமாகிலும் அவன் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போதான் அவன் ஜெயம் எடுக்க முடியும். சில நேரத்தில் அதில் நமக்கு ஆர்வம் இருக்காது. அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். எதில் எனக்கு ஆர்வம் இருக்குது? பணம் சம்பாதிக்கிறதுல ஆர்வம் இருக்குதா? அன்றைக்கி இப்போ போன வாரத்தில் நான் ஓப்பனாக பேசுகிறேன், சில காரியத்தை வெளிப்படையாக சொல்கிறேன். போன வாரத்தில் பைபிள் எடுத்து நான் வாசிக்கிறேன். 3 அதிகாரம் வாசிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. அப்போ என் கண்ணு எதை விரும்புது? என் மனசு எதை விரும்புது? ஆனால் அதே வேளையில் நான் சாப்பிடணும் அப்படி சொல்லும்போது இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஃபோனை எடுத்து அந்த ஃபோனில் சில காரியங்களை அதில் வாட்ஸ்அப் அது இது சொல்லி பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. நான் இதையும் அதையும் ஒப்பிட்டு பார்த்தேன். அது என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகுமா? நான் வாசிக்கக்கூடிய வேத தியானம் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகுமா? ஆனால் விடலை. பார்த்துக்குங்க, 1.5 மணி நேரம் விடலை. ஏன்னா எனக்கு நான் தான் அதிகாரி. நீ பார்த்து தான் ஆகணும். என் கண்ணே, நீ இந்த வேதத்தை பார்த்து தான் ஆகணும். என் முழங்காலே, நீ முடங்கி தான் ஆகணும். என் கையே, நீ கர்த்தருக்கு நேராக உயர்த்தப்பட்டு தான் ஆகணும். அப்போ தான் நீ உருப்படுவே. அப்போ தான் உன் ஆத்துமா பரலோகத்துக்கு போக முடியும்.
உங்களை எல்லாம் ஆதாயம் படுத்துறது முக்கியம் இல்லை. மனுஷன் உலகம் முழுவதையும் தனக்கு ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? வேதம் சொல்லுகிறது, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். நீ ஆதாயப்படுத்துறியா உன் ஆத்துமாவை? உன் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்படின்னா ஒருவனுக்குள்ள அல்லவிட்டால் ஒருத்திக்குள்ள விசுவாச துரோகம் எப்பொழுது ஆரம்பமாகிறது? இதை நல்லா உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளணும். ஒருவருக்குள்ளாக விசுவாச துரோகம் எப்பொழுது ஆரம்பமாகிறது? நல் மனசாட்சியை தள்ளிவிடும் பொழுது. அதுதான் நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசி. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். எத்தனை பேருக்குள்ள விசுவாசத்தை கர்த்தர் தொடங்கி இருக்கிறார்? அப்போ விசுவாசத்தை முடிக்கிற அந்த நாள் வரைக்கும் அவரே அதை முடிக்க வல்லவரா இருக்கிறார். நீ முடிச்சிடாத. அது வரைக்கும், அவர் முடிக்கிற நாள் வரைக்கும் அந்த விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளணும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு முறை தான் விசுவாசம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. யூதாவில் சொல்லப்பட்டிருக்குது. 3ஆம் வசனம் வாசிங்க. யூதா 3ஆம் வசனம். பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசம் எத்தனை முறை கொடுக்கப்படுது? ஒரு விசை, ஒரு முறை கொடுக்கப்படுறது. அந்த ஒரு முறை கொடுக்கப்படுகிற அந்த விசுவாசம், சுமதி சிஸ்டர் என்ன பாருங்க, அந்த ஒரு முறை கொடுக்கப்படுகிற அந்த விசுவாசத்தை காத்து கொள்ளணும். அந்த விசுவாசத்தை உனக்குள்ள நீ காத்து கொள்ள வேண்டும். ஒரு முறை தான் கொடுக்கப்படுகிறது விசுவாசம். ஆனால் அதே வேளையில் அந்த விசுவாசம் யாருக்கு கொடுக்கப்படுது? கண்டவங்கிட்ட எல்லாம் மிச்சர் பொட்டலத்தை தூக்கி கொடுக்கறது போல கர்த்தர் கொடுக்க மாட்டாரு. யாருக்கு அந்த விசுவாசம் ஒப்புவிக்கப்படுகிறது? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப பரிசுத்தவான்கள் எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நீங்க நான் பரிசுத்தவான் தான் அப்படின்னு கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்க. பரிசுத்தவானுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு 2 காரியத்தை நான் சொல்றேன். வேத வசனத்தின்படி தான். என்ன அடையாளம்? நமக்கு அடிக்கடி நான் சொல்ற வசனம் தான் உபாகமம் 33:3 சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. உபாகமம் 33:3. நான் பரிசுத்தவான்றத கையை உயர்த்தி, நான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லிட்டு கையை உயர்த்துறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் நீ பரிசுத்தவானா என்று வேத வசனம் நமக்கு சொல்லுது. யார் பரிசுத்தவான்? வாசிங்க. மெய்யாகவே கர்த்தர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய கையில் இருக்கிறார்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தவான்களை சும்மா போட்டுற மாட்டாரு, இஷ்டத்துக்கு விட்டுற மாட்டாரு. கர்த்தருடைய கையிலே இருப்பான் பரிசுத்தவான். கர்த்தருடைய கையில் இருக்கிறவனால பாவம் செய்ய முடியுமா? கர்த்தருடைய கையில் இருக்கிறவனால அசுத்தமா வாழ முடியுமா? முடியுன்றவங்கெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கர்த்தருடைய கையில், ஆண்டவர் சொல்றாரு, உன்னை என் உள்ளங்கையில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன். இன்னும் சூப்பரா இன்னொரு மொழிபெயர்ப்பில் என் உள்ளங்கையில் உன்னை செதுக்கி வைத்திருக்கிறேன். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்மை செதுக்கி, நம்மை வரைந்து, நம்மளை எங்கோ கிடக்கிறதான குப்பையில் புழுதியில் கிடக்கிறதான நம்மை அலைக்க தூக்கி கர்த்தருடைய கையில் கர்த்தர் வச்சிருக்கிறாராம். அப்போ நீ கர்த்தருடைய பரிசுத்தவான் அப்படின்னு சொன்னால் உனக்குள்ள என்ன வராது? சிந்தையில் அசுத்தம் வராது. அவர் விட மாட்டாரு. ஏன்னா அவர் கை பரிசுத்தமான கை. அந்த பரிசுத்தமான கையில் நீ இருக்கும்போது அந்த கையின் மூலமாக, வஸ்திரத்தின் மூலமாகவே வல்லமை புறப்பட்டு ஒரு பெண்ணுக்கு உதிரப்போக்கு நின்று போனது. அவள் ஆரோக்கியம் அடைந்தாள். அப்படி சொன்னால் அவருடைய கையிலேயே உன்னை கர்த்தர் வச்சிருக்கும் போது கையில் இருக்கிறதான பரிசுத்தம் உன் உச்சன் தலையிலிருந்து உன் உள்ளங்கால் வர முழுவதும் உன்னை நிரப்பும். அப்படி இருக்கும்போது அசுத்தமான சிந்தை உனக்குள்ள வராது, வர முடியாது, வர முடியாது. கர்த்தர் அதை அனுமதிக்கவே மாட்டாரு, வேடிக்கை பார்க்க மாட்டாரு. என் பிள்ளை அசுத்தத்தை யோசிக்கிறான், அசை போடுறான், அசுத்தத்தை விரும்புறான், அசுத்தத்தை நடப்பிக்கிறான். உண்மையாகவே உன்னை தேவ பிள்ளைய ஊழியக்காரனை
அவருடைய கையில் கர்த்தர் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய வார்த்தைகள் பரிசுத்தம், அவருடைய சிந்தை பரிசுத்தம், அவருடைய பார்வை பரிசுத்தம், அவருடைய நடை பரிசுத்தம், அவர்கள் முழுவதும் பரிசுத்தமாகவே வாழ ஏக்கம் கொள்ளுவார்கள், அதையே விரும்புவார்கள், அதையே ஆசைப்படுவார்கள். இங்க பரிசுத்தமா வாழறது போல நடிச்சு வெளியே போய் அசுத்தமா வாழறனா நீ டூப்ளிகேட்டு, நீ ஒரு பதர் அப்படின்றத மறந்துடாத. அந்த பதர் ரொம்ப நாள் நிற்காது சபையில். அந்த டூப்ளிகேட் ரொம்ப நாள் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய கையில் இருக்கிறவங்கள யாரும் எந்த புயல் வந்தாலும் சரி, எந்த பெரும் காற்றடித்தாலும் சரி, அவங்கள அசைத்து கூட பார்க்க முடியாது. அதனால தாவீது சொல்கிறான், என்னை ஒருவரும் என்ன பண்ண முடியாது, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்னால் என்ன பண்ண நிறுத்தி வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை. வலது பக்கத்தில் நிறுத்தி இருக்கிறானா. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவருடைய பரிசுத்தவான அவருடைய கையில் கர்த்தர் வச்சிருக்கிறார். கை உயர்த்தலையா சொல்லுங்க, இன்னும் கம்பீரமாக ஒரு சொல்லுங்க. சரி, பரிசுத்தவான் அவருடைய கையில் இருக்கிறாங்க, சரி ஓகே. நீங்கள் கூட சொல்ல நான் கர்த்தருடைய கையில் தான் இருக்கிறேன்னு. அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? 2 அடையாளம் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அவங்க என்ன செய்வாங்க? அவர்கள் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து, ஒரு காரியம், கர்த்தருடைய பாதத்தில் விழுவாங்க. கண்டவன் காலில் எல்லாம் விழ மாட்டாங்க. பெரியவங்க காலில் விழுந்தா ஆசீர்வாதம் கிடையாது. யார் காலிலும் நம்ம விழ வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் விழ வேண்டிய ஒரே ஒருவர் யார்? ஒரே ஒருவருடைய பாதத்தில் விழணும். அவர் யாருன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் பாதத்தில் விழு, அவர் பாதத்தில் நீ பணிந்து கொள். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பாதத்தில் விழாத. வேலை ஸ்தலத்துக்கு போறதுக்கு முன்னால அவருடைய பாதத்தில் விழுந்துட்டு போ. ஒவ்வொரு நாள் தூக்கத்திற்கு உறக்கத்திற்கு போவதற்கு முன்னால அவருடைய பாதத்தில் விழுந்துரு. ஒவ்வொரு நாளும் நீ ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய பாதத்தில் விழுந்துரு. பரிசுத்தவான்களுடைய அடையாளம் என்னன்னா அவருடைய பாதத்தில் விழுவாங்க. 2வது, அவருடைய வார்த்தைகளினால போதனை அடைவார்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய வார்த்தையில போதனை அடைகிறோமா? கர்த்தர் கொடுக்கிற அந்த வார்த்தைகள் நமக்கு போதனையா இருக்குதா? அந்த போதனை இல்லை அப்படின்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றீங்களா? சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்றான், அப்படியே வசனம் எனக்கு மனமகிழ்ச்சியா இல்லாமல் இருந்திருந்தால் என் துக்கத்தில் நான் அமிழ்ந்து போய் இருந்திருப்பேன், நான் அழிந்து போயிடுவேன். ஐயா, அப்படி வசனம் எனக்கு கிடைக்கலனா. பிறந்த குழந்தை தான் பாலுக்காக அழும், பிறக்காத குழந்தை அழாது. பால் என்பது கலங்கமில்லாத இந்த ஞானப்பால். இந்த வசனத்துக்காக யார் ஏங்குவாங்க? இந்த வசனம் எனக்கு வேணும், இது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது. கர்த்தருக்குள்ள பிறந்த கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தருக்குள்ள பிறந்த கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவன் மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் அவன் எங்க பிரவேசிக்க முடியாது? பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அவருடைய வார்த்தைகளினால போதனை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா கர்த்தருடைய பாதத்தில் விழுவதற்கு விசுவாசம் வேணும். எத்தனை பேர் சொல்றது புரியுது? 2வது, கர்த்தருடைய வசனத்தினால போதனை அடைவதற்கும் என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஏதோ ஒரு நாள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நான் போகும்போது வசனத்தை கேட்டேன். விசுவாசத்தை கர்த்தர் எனக்குள்ள தொடங்கினாரு. போதகர் எப்படி ஆராதிக்கிறாரு பார்த்தேன். நான் வீட்டுக்கு போயிட்டேன். வேலை ஸ்தலத்துக்கு போனேன். சுற்றி முற்றி பார்க்குறேன், யாரும் இல்லை. உடனே முட்டி போடுறேன். என் ரூமில் எல்லாம் குடிகார பையனுங்க. நான் ஒர்க் பண்ணதான இடத்துல ரூம் கொடுத்துருந்தாங்க. அந்த ரூமில் எல்லாம் குடிகார பசங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் தூங்கினானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கண்ணை மூடினதுக்கப்புறம், லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அப்படி எழுந்து என்னை அறியாமலே நான் முட்டியை போடுறேன். இது எங்கள் பாஸ்டருக்கு தெரியாது, இது எங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு தெரியாது. பரிசுத்தவானுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, அவன் தனித்திருந்தாலும் சரி, அவனை யாரும் எந்த கண்ணும் அவனை பார்க்காம இருந்தாலும் சரி, அவன் என்ன செய்வான் அப்படின்னா கர்த்தருடைய பாதத்தில் அவன் விழுவான். அவனுடைய வார்த்தையினால என்ன செய்வான்? போதனை அடைவான். அவன் தான் பரிசுத்தவான். கர்த்தர் அதான் நான் இப்போ சொல்கிறேன், அவருடைய பாதத்தில் விழறத்து கூட என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசத்தை பற்றி தான் சொல்லின்னு இருக்கிறேன். அவருடைய வசனத்தை கேட்டு போதனை அடைவதற்கும் என்ன வேணும்? விசுவாசம் வேண்டும். விசுவாசம் இல்லைன்னா நீ ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் விட மாட்ட.
கடமைக்கு சர்ச்சைக்கு போகலன்னா ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி இருக்குங்க. அதனால் வாரத்துக்கு ஒரு முறை சர்ச்சைக்கு போயிட்டு வந்துடலாம். அவன் பரிசுத்தவான் அல்ல. சார்ஜ் பண்ணிட்டு போகிறதுக்காக தான் எங்கே வரணும். நான் இங்கே மண்டிட்டு ஜெபம் பண்ணும்போது என் ஃபோனில் அங்கே சார்ஜ் போடுவேன். சில நேரத்தில் 1 பாயிண்ட்டு தான் இருக்கும், 2 பாயிண்ட்டு தான் இருக்கும். நான் சார்ஜே போடாமல் எடுத்துகிட்டு போயிட்டு முக்கியமான ஒரு கால் சுகந்தி சிஸ்டருக்கு பேசுகிறேன்னு வச்சிங்களேன், அவங்க முக்கியமாக ஒரு காரியத்தை சொல்கிறாங்கன்னா ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த சத்தம் எனக்கு கேட்காது, தொடர்பு கொள்ள முடியாது. ஏன்னா ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு, சார்ஜ் பண்ணல. அது அங்கே 1, 2, 3, 10, 20, 30, 50, 60, 70 ஏற ஏற அங்கே நான் சார்ஜ் ஆகிட்டே இருக்கணும். மின்சாரத்தோடு கனெக்ட் ஆனாதான் அது சார்ஜ் ஆகும். கர்த்தரோடு கூட நாம் கனெக்ட் ஆனாதான் நாமும் என்ன செய்ய முடியும். அதுக்கு தான் சொல்றது 1 மணி நேரம் ஜெபம் போதாது. 2 மணி நேரம் நீ எவ்வளவு அதிக ஜெபம் அதிக பலத்தை தரும். கொஞ்சம் ஜெபம் அவனுக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்கும். ஜெபமே இல்லைன்னா உலக பிரகாரமாக நல்ல பலனாக இருக்கலாம் சரீரத்தில், ஆனால் ஆத்துமாவில் அவனுக்கு பலன் இருக்காது. அவன் ஜெபம் ஒன்றுமே இருக்காது, உப்பும் இருக்காது, சப்பும் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், ஆத்துமாவில் நாம் பலன் அடையணும். கையை உயர்த்தலையா சொல்லுங்க. அதற்கும் என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அவருடைய பாதத்தில் விழணும்னா விசுவாசம் வேணும். அவருடைய வார்த்தைகளினால் போதனை அடையணும் அப்படின்னா அதற்கு விசுவாசம் வேணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த விசுவாசத்தை பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் தராரு. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்தில் நமக்கு வரக்கூடியதான எல்லா போராட்டங்களிலும் நாம் எப்படி போராடணும் அப்படின்னா, நாம் தைரியமாக போராடணும். நாம் தைரியமாக போராடணும். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா விசுவாசம் வேணும். விசுவாசம் இருந்தால் தான் தைரியமாக போராட முடியும். இன்னொன்று சொல்கிறேன், நீ தைரியமாய் போராடி விசுவாசத்தை காத்துக்கொள். ஏன்னா போராட்டத்தின் நேரத்தில் விசுவாசத்தை நீ இழந்து போயிடக்கூடாது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? அதனால தான் இயேசு ஒரு இடத்துல பேதுருவை பார்த்து சொல்கிறாரு. அந்த வசனத்தை கூட வாசித்தா நமக்கு நல்லா இருக்கும். லூக்கா 22 அதிகாரத்தில் 31, 32. லூக்கா 22, 31, 32. இயேசு சீமோனே சீமோன், பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, சீமோனே சீமோனே, கோதுமையை எடுத்து சுலகல வச்சு யாரு புடைக்கிறான்? யாரு புடைக்கிறான்? அம்மா புடைச்சா கூட கொஞ்சம் மெதுவாக புடைப்பாங்க. எத்தனை பேர் சொல்றது புரியுது? நம்ம ஆண்டவர் போட்டு புடைச்சா கூட கொஞ்சம் மெதுவாக என்ன பண்ணுவோம், ஐயோ என் பிள்ளைக்கு வலிக்குமோ, வலிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட அவன் வலிக்கும் போது இவன் மனசு வலிக்கும். காரை ஓட்டிகிட்டே போகும்போது ஒரு பள்ளத்தில் இறங்குதுன்னு வச்சுன்னா அப்படி மற்றவனுக்கெல்லாம் வலிக்காது. ஆனால் காருக்கு சொந்தக்காரனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இருதயத்தில் அப்படியே ஒரு வலி உண்டாகும். எத்தனை பேர் சொல்கிறது புரியுது? மற்றவனுக்கெல்லாம் வலிக்காது நம்ம பிள்ளைகள் அடிக்கும் போது, ஆனால் பெற்றோருக்கு யார் அந்த தகப்பனுக்கு வலிக்கும். கையை உயர்த்தலையா சொல்லுங்க. இயேசுவுக்கு வலிக்கும். அவர் சொல்கிறாரு, உன்னை புடைக்கிறது நான் இல்லைப்பா, சாத்தான் கோதுமையை புடகிலே வைத்து புடைக்கிறது போல உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டு பெற்றுக்கொண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் சில நேரத்தில் சில போராட்டங்களே நமக்கு வருது. எத்தனை பேர் சொல்றது புரியுது? அப்படிப்பட்ட போராட்டங்களில் நான் என்ன செய்தேன்? நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தான் நம்முடைய தகப்பன். எத்தனை பேர் சொல்றது புரியுது? சில நேரத்தில் இங்கே சில பேரை திட்டுவோம், ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க, சபையை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க. யோனா தான் நான் சொன்னது நடக்கணும், அவன் அழிஞ்சு போகணும், அக்கினி இறங்கணும், 40 நாளில் நினைவை பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகணும். அவன் என்ன ஊழியன்னு எனக்கு தெரில, எரிச்சல் உள்ளவன். அவனை பார்த்து கர்த்தர் கேட்குறான், நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதா? அவன் சொல்கிறான், நான் எரிச்சலாக இருப்பது நல்லது.
மறுபடியும் நீ எரிச்சலாக இருக்கிற மரண பரியந்தம் நான் எரிச்சலாக இருப்பது நல்லது. அவனுடைய சரித்திர ஆசிரியர்கள் அவனை பற்றி எழுதும் பொழுது முடிவு பரியந்தும் அந்த யோனாவுடைய வாழ்க்கையில் எரிச்சல் என்பது அவனை விட்டு போகவே இல்லையா. சில நேரத்தில் கர்த்தருக்கேற்ற விதத்தில் எரிச்சல் வரணும், வைராக்கியம் வரணும், கோபம் வரணும். ஆனால் அந்த கோபம் நமக்கு பாவத்தை கொண்டு வரக்கூடாது. நாம் யாருக்காக நாம் இயேசு சொல்கிறாரு, நான் அவன் உத்தரவு கேட்கும்போது நான் கொடுத்துட்டேன், அதை பெற்றுக்கொண்டான். ஆனால் நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக என்ன பண்ணுறேன், வேண்டிக் கொண்டேன். கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லு. அப்போ போராட்டங்கள் உபத்திரவங்கள் நடுவில் நமக்குள்ளே இருந்து எது வெளியே போயிடக்கூடாது அப்படின்னா விசுவாசம் போயிடக்கூடாது. இந்த ஆண்டவரை விசுவாசித்து எனக்கு என்ன கிடைச்சிது? அடிதான் கிடைக்குது, வசை சொற்கள் கிடைக்குது, ஏளனம் கிடைக்குது, பரிகாசங்கள் கிடைக்குது. எரேமியா போன்றவங்களாம் ஆண்டவர் நம்முடைய வசனத்தை சொல்லி சொல்லியே நான் ஆகாதவனா போயிட்டேனே, எனக்கு உபத்திரவங்கள் மேலே உபத்திரம் வந்துக்கிட்டு இருக்குதே, அதனால் உங்களுடைய வசனத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், பிரஸ்தாபம் பண்ணவே மாட்டேன், நான் பேசவே மாட்டேன், நான் பேசாமல் அமைதியாக இருப்பேன், ஊமையாக இருப்பேன். ஆனால் அடுத்து சொல்கிறேன், ஆனாலும் அவருடைய வசனம் என்ன செய்யுது, எனக்குள்ள என்னுடைய எலும்புகளுக்குள்ள அடைப்பற்றி எரிகிறதான அக்கினியை போல அது எனக்குள்ள எரியுது. சில நேரத்தில் பேச மாட்டோம், ஊமையாக இருக்கணும்னு சொல்லி நினைப்போம். ஆனால் ஆண்டுடைய வசனத்தை பேசுவதற்காக தான் கர்த்தர் அழைத்து இருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. போராடுவதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். அப்படிப்பட்ட போராட்டங்கள் நடுவிலே நாம் எப்படி போராடுகிறோம் என்பது யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நேரத்தில் இயேசு என்ன செய்கிறார் அப்படின்னா, இப்படி போராடுகிறதான வேலையிலே அவன் விசுவாசத்தை அவன் இழந்து போயிடக்கூடாது. பிதாவாகிய தேவனை நோக்கி இயேசு விண்ணப்பம் பண்ணுகிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார், நமக்குள் இருக்கிறதான விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு. அப்போ விசுவாசத்தை நாம் இழந்து போயிடக்கூடாது. விசுவாசத்தை கர்த்தர் தொடங்கினாரு, அதை முடிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறாரு. அவர் முடிக்கும் அந்நாள் வரைக்கும் நமக்குள் இருக்கிற அந்த விசுவாசத்தை நாம் இழந்து போயிடக்கூடாது. ஒரு விசை தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. பரிசுத்தவான்கள் எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தவான்கள் தாங்குவாங்க. எதில் தாங்குவாங்க? போராட்டத்தில் தாங்குவாங்க. போராட்டத்தின் மத்தியில் சில பேருக்கு கொஞ்சம் தான் விசுவாசம் அப்படியே வந்திருக்கும். ஆனால் அவன் பரிசுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அசுத்தமும் வேணும், பரிசுத்தமும் வேணும், உலகமும் வேணும், இயேசுவும் வேணும் அப்படின்னு ரெண்டாங்கட்ட நிலைமையில் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் ஒழிந்து போயிடும். விசுவாசத்தை மாத்திரம் நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் இழந்து போயிடவே கூடாது. எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? அந்த போராட்டங்கள் மத்தியில், அந்த போராட்டங்கள் நடுவில் விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். அதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு வருகிறதான அந்த போராட்டங்களிலே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தைரியமாக போராடணும். விசுவாசத்துக்காக தைரியமாக போராடணும். பரிசுத்த பவுல் கூட ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறான், நல்ல போராட்டத்தை என்ன பண்ணுறேன். அப்போ பவுலுக்கு நல்ல போராட்டமாக வந்தது அடி உத மிதி. சத்தியத்தை சொல்கிறதுனால சத்ருவாக மாறுறான். ஒரு இடத்துல அவனை அடித்து போட்டே போயிட்டாங்க. பிறகு எழுந்து போயிட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறான். அதுவா நல்ல போராட்டம். அந்த வசனத்தை வாசிங்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நல்ல போராட்டத்தை நான் போராடினப்பா, ஓட்டத்தை முடித்தேன். முடிக்கிறதான் வேதம் சொல்லுகிறது. ஆரம்பம் எப்படி இருக்கும்? அற்பமாக இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கும்? இப்போ சம்பூரணத்துக்குள்ளே வந்துட்டு சந்தோஷமாக சொல்கிறான், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை நான் முடித்தேன். அப்படிப்பட்ட ஓட்டத்தின் நடுவில், எனக்கு வந்த போராட்டங்கள் நடுவில், எனக்கு வந்த பலவிதமான உபத்திரவங்கள் நடுவில் விசுவாசத்தை காத்து கொண்டேன். அதனால் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் சொல்றான், எனக்காக மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க.
இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நீதியின் கிரீடம் வேணும்? கர்த்தருடைய வருகையின் நாள்ல எத்தனை பேருக்கு கர்த்தர் கொடுக்கிற நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும்? அப்போ கர்த்தருடைய வருகையின் நாள் வரைக்கும் நாம் எப்படி போராடணும்? தைரியமா போராடணும். விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். இயேசு கூட சொல்லும்போது சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும்போது, லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, லூக்கா 18:8, இயேசு கிறிஸ்து வரும்போது ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசத்தை காண்பாரோ? அப்ப கர்த்தர் எதை காணணும்னு விரும்புறாரு? விசுவாசத்தை பார்க்கணும்னு விரும்புறாரு. இயேசுவின் வருகையில இந்த பூமியில யாரெல்லாம் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் இயேசு நீதியின் கிரீடத்தை கர்த்தர் தருவார். அதனாலதான் விசுவாசத்தை நாம் இழந்து போக கூடாது. யார் விசுவாசத்தை இழந்து போறான்? யார் விசுவாசத்தை இழந்து போறான்? நல் மனசாட்சிய, சுத்தமான இருதயத்தை யார் தள்ளிடுறாங்களோ அப்படிப்பட்டவங்க அசுத்தமானவர்கள். சுத்த மனசாட்சியை தள்ளிட்டா என்ன வந்துடும்? உள்ள மனசாட்சி எப்படி வந்துடும்? அசுத்தமான மனசாட்சி. ஒன்று சுத்தம் இருக்கணும், இல்லைன்னா அசுத்தம் இருக்கணும். ஒன்று கர்த்தர் இருக்கணும், இல்லைன்னா பிசாசு இருக்கணும். ஒன்று நல்லவனா இருக்கணும், இல்லைன்னா கெட்டவனா இருக்கணும். அப்போ யாரெல்லாம் நல் மனசாட்சி, சுத்தமான இருதயத்தை தள்ளிடுறாங்களோ அப்படிப்பட்டவர்கள் அசுத்தமானவங்க. அவங்களுக்குள்ள இருந்து என்ன வரும் அப்படின்னா மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படும். அதுதான் நம்ம ஆவியின் கனியை பார்த்தோம். விசுவாசம் அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ விசுவாசம் போயிடுது, நல் மனசாட்சி போயிடுது, சுத்த இருதயம் போயிடுது. அவங்களுக்குள்ள இருந்து என்ன புறப்படும் அப்படின்னா மாம்சத்தின் கிரியைகள். அதுவும் வாசிடுங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 அவையாவன பத்தியம் வந்துருச்சு. பத்தியா? ஆவியின் கனி, அந்த அன்பு, அது எங்க இருக்கும்? நல் மனசாட்சியோடு இருக்கும், சுத்தமான இருதயத்தோடு இருக்கும், மாயமற்ற விசுவாசம். இதுல தான் அங்க கூடி இருக்குது அந்த விசுவாசம், அன்பு, சந்தோஷம். இதெல்லாம் ஆவியின் கனியில் இருக்குது. ஆனால் யாரெல்லாம் அந்த நல் மனசாட்சியை, சுத்தமான இருதயத்தை அவங்களுக்குள்ள இருந்து அவங்க தள்ளிடுறாங்களோ, இதெல்லாம் இப்படியெல்லாம் வாழ முடியாது தள்ளிடுறாங்களோ, அவங்களுக்குள்ள மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுது. அது ஃபர்ஸ்ட் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமம். இதெல்லாம் ஒன்று சேர்ந்தது. வேசித்தனமும் விபச்சாரமும் காம விகாரம். காதலெல்லாம் ஒரு காலத்தில் காதலெல்லாம் புனிதமானதுன்னு சொல்லுவோம். இப்போ காதலுக்காகலாம் வரல, லவ் காமத்துக்காக தான் வருது. அப்போ கல்யாணம் பண்ண உடனே கொஞ்ச நாளில் அவளை தூக்கி மிதிக்கிறான், கொஞ்ச நாளில் டைவர்ஸ் பண்ணுறன்றான். ஏன்னா அவன் ஆசை அடங்கினதுக்கு அப்புறம். உண்மையான காதலனுக்கு காமம் தான். இப்போ காம விகாரம், அசுத்தம், விபச்சாரம், இதெல்லாம் வேசித்தனம், அதோடு சேர்ந்து விக்கிரக ஆராதனை, வில்லி சூனியம், பகைகள். நான் சொல்கிறேங்க, நம்முடைய முன்னோர்கள் கூட நம்ம வீட்டில் விபச்சாரராக இருந்திருக்கலாம், வேசித்தனத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஜீன் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? பெர்னால்டு அங்கோமா என்கிறத நான் கர்த்தருடைய ஊழியக்காரர் ஸ்டேஜில் சொல்கிறேன். என் தாய் ஒரு விபச்சாரி, ஆனால் கர்த்தர் என்னையோ ரட்சித்தார். ஐயோ தெரியலையே சொல்லலாமா? தாயை போல சேய் அப்படி வரக்கூடாது, நூலை போல சேலை. அவங்க ஜீன் எனக்குள்ள. நமக்கு இப்போ அப்பா இயேசு தான். கை உயர்த்த அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ இயேசுவோடு. அப்போ நான் காட்டொலிவ மரம் ஒரு காலத்தில் உண்மைதான், கசப்பு கசப்பு. ஆனால் கர்த்தர் நம்மை வெட்டி எடுத்து நல்ல ஒலிவ மரமாகி இயேசுவோடு கூட நம்மளை இணைச்சிட்டாரு. இணைச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம சுபாவம் நம்ம தாயை போல இருக்காது, நம்ம தகப்பனை போல இருக்காது. நம்ம சுபாவம் யாரை போல வந்துடும்? ஏசப்பாவை போல வந்துடும். அவர் யார்? அவர் பரிசுத்த. கை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பரிசுத்தரோடு கூட நாம் இணையும் போது நமக்குள்ள பரிசுத்தம் தான் வரணுமா தவிர இன்னும் காம விகாரம், இன்னும் வேசித்தனம், இன்னும் விபச்சாரம். அப்போ நீ என்ன அர்த்தம் அப்படின்னா நீ இன்னும் துண்டிக்கப்படலை உலகத்திலிருந்து, பாவமான வாழ்க்கையிலிருந்து இன்னும் துண்டிக்கப்படலை.
பரிசுத்தமான வாழ்க்கையில உன்னை நீ இன்னும் இணைத்து கொள்ளல. பரிசுத்த கர்த்தரோடு கூட உன்னை இன்னும் என்ன பண்ணல, இணைத்து கொள்ளப்பா. எனக்கு பாருங்கப்பா, இயேசுவே, எனக்கு யாரும் நம்ம சர்ச்சில் வந்து தூங்கினா எனக்கு பிரசங்கமே ஓடாது. நான் ஜடமா அப்படி சொல்கிறேன். அதனால தான் எங்கள் மனைவியை பார்த்து சில நேரத்தில் சொல்லுவேன், அம்மா நீ பிரசங்கம் பண்ணுமா, நீ பிரசங்கம் பண்ணுமா. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சில கிஃப்ட் ஆர்டர் கொடுத்துருப்பேன் அந்த சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்க்கெல்லாம். அது பிள்ளைங்க என்ன தான் விளையாடிட்டு இருந்தாலும் என்னென்னா கிள்ளிக்கிட்டு இருந்தாலும் அவங்க ஜரூராக ஸ்டோரியை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நான் சில நேரத்தில் இவங்களையும் முறைச்சி பார்ப்பேன், அவங்களையும் முறைச்சி பார்ப்பேன். இது இவங்க சரியா இல்லை நான் சரியா? அதனால தான் சண்டே கிளாஸ் டீச்சர் நான் இல்லை. என்னை விசுவாசிகளுக்கு போதிக்க, போதகர்களுக்கு போதிக்க கர்த்தர் என்னை அழைத்திருக்கு. அல்லேலூயா. தூங்கிட்டு இருந்தாக்கா என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது. அதை வெளியே போகணும், அந்த தூக்கத்தின் ஆவி வெளியே போகணும். அல்லேலூயா. என்ன சொல்லிட்டு இருக்கிற முக்கியமான காரியம் விபச்சாரத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா இன்ட்ரெஸ்டான காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். வேசித்தனத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். காம விகாரத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் ஒருவேளை நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தகப்பன் வம்சத்தில் எல்லாம் இருந்திருக்கலாம். அது எனக்குள்ளே வந்துருச்சு, நாம் அப்படி தான் இருப்போம் அப்படின்னா அவங்களும் நரகத்துக்கு தான் போவாங்க, நீயும் நரகத்துக்கு தான் போவ. இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ இந்த வசனம் கேட்கும்போது உன்னை கர்த்தர் இந்த வசனத்தில் உருட்டி உன்னை மிரட்டி அவருக்கு ஏற்ற விதத்தில் கர்த்தர் உன்னை மாற்றிட்டாருன்னு சொன்னா உனக்கு வரக்கூடியதான ஆக்கினையிலிருந்து நீ தப்பு வைக்கப்படுவாய். அதான் மாம்சத்தின் கிரியைகள் எப்படி இருக்குது, வெளியரங்கமா இருக்குது. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, வில்லி சூனியம், பகைகள், விரோதம், வைராக்கியம், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள் எல்லாம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்குது. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இப்படிப்பட்டவங்க எங்க போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை அசுத்தமானவங்க சுதந்தரிக்கவே முடியாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. 21ஆம் அதிகாரம் 27வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும், அப்படியே கொஞ்சம் மெதுவாக வாசிக்கணும். தீட்டுள்ளதையும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. எதில் பிரவேசிப்பதில்லை? தேவனுடைய ராஜ்யத்தில். தீட்டுள்ளது போக முடியாது. அப்ப தீட்டுப்பட்டவர்கள், அருவருப்பானவர்கள், பொய்யர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அவங்க யாரு? இந்த உலகத்தில் நல் மனசாட்சியை தள்ளிவிட்டவங்க. அவங்க யாரு? ஸ்தோத்திரம், விசுவாசத்தை இந்த பூமியில இழந்து போனவங்க. அப்ப நல் மனசாட்சியை தள்ளிட்டா, விசுவாசத்தை இழந்து போனா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இருதயம் சுத்தமா இருக்காது. அப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து என்ன புறப்பட்டு வரும்? இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். விசுவாசத்தை இழந்து போன, ஸ்தோத்திரம், நல் மனசாட்சியை தள்ளிவிட்ட இருதயத்திலிருந்து என்ன புறப்பட்டு வருது? மத்தேயு 15:19 வாசிங்க. எப்படி எனில், நல் மனசாட்சி போயிடுச்சு, விசுவாசமும் போயிடுச்சு. அப்படிப்பட்டவனுடைய மனசுல இருந்து, அப்படிப்பட்டவனுடைய இருதயத்திலிருந்து என்ன வருது? பொல்லாத சிந்தனைகள், கொலை, பாதகங்கள், விபச்சாரங்கள். அப்ப எங்கிருந்து தான் விபச்சாரம் புறப்படுது? இருதயத்திலிருந்து தான் புறப்படுது. விபச்சாரம், வேசித்தனம், களவுகள், பொய் சாட்சிகள் புறப்பட்டு வரும், தீட்டுப்படுத்தும். அப்ப ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், தீட்டுப்பட்டவங்க எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கு போறது மாத்திரம் கிடையாது, பரலோக பாதையில நடக்கவும் முடியாது. அந்த வசனத்தையும் வாசிடுங்க. தீட்டுப்பட்டவங்க பரலோக பாதையில நடக்க முடியாதான். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்குது. 35:8 வாசிங்க. ஏசாயா 35:8 வாசிங்க சீக்கிரம். ஒரு பெரும்பாதையான வழி இருக்கும். அந்த வழிக்கு பேர் பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை.
அந்த வழியில் நடக்கிறவங்க பேதையர்களா இருந்தாலும் திசை கெட்டு அப்போ ரொம்ப பிரில்லியண்டா இருந்து தான் கர்த்தருடைய வழியில் நடக்கணும்னு நினைக்காத. பரலோக பாதையில் நடக்கிறவன் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கணும், ரொம்ப புத்திசாலியா இருக்கணும், ரொம்ப படிச்சவனா இருக்கணும், ரொம்ப அந்தஸ்துள்ளவனா இருக்கணும். அந்த தகுதியெல்லாம் கிடையாது. இந்த பரலோக பாதையில் நடக்கணும்னா பேதை கூட அந்த பாதையில் நடந்தா திசை கெட்டு போக மாட்டான். ஆனால் அந்த பேதை எப்படி இருக்கணும்? தீட்டுப்படாதவனா இருக்கணும். பிரில்லியண்டா இருந்தாலும், புத்திமானா இருந்தாலும், கல்விமானா இருந்தாலும், பெரிய மேதாவியா இருந்தாலும் பரலோக பாதையில் நடந்து போறேன் அப்படின்னா அவன் தீட்டுப்படாதவனா இருக்கணும். அதுக்காக புத்தி உள்ளவனெல்லாம், மேதாவிகள் எல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டான் நான் சொல்லலை. ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டான் நான் சொல்லலை. நீ ஐஸ்வர்யவானா இருந்தாலும் சரி, நீ சகலகலா வல்லவனா இருந்தாலும் சரி, தீட்டுப்படுத்தாதபடி உன்னை நீ காத்துக்கொள்ளுவாய் என்று சொன்னா நீ எங்க போக முடியும்? பரலோக பாதையில் நடக்க முடியும். அப்படிப்பட்ட புத்திவான்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என் ஞானம், என் கல்வி எல்லாம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என் ஐஸ்வர்யம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. பெரிய ராஜா தாவீது சொல்றான், சில ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப கர்த்தரை குறித்து மேன்மை. ஆனா பக்கத்துல பார்த்தா ஐஸ்வர்யவான், பக்கத்துல பார்த்தா சிங்காசனத்துல ராஜாவா இருக்கிறான். அந்த ராஜாவா இருக்கிற அந்த தாவீதின் அனுபவம் என்ன தெரியுமா? அவனுக்குன்னு ஒரு ரூம் வச்சிருப்பானா. அந்த ரூம்ல ஆடு மேய்ச்சான் இல்ல, அந்த கோல் வச்சிருப்பானா. அவன் வாழ்க்கையில எப்போ பெருமை அவன் மண்டையில வருதோ, எப்போ அவனுக்குள்ள தலகணம் வருதோ, அந்த நேரத்தில் ரூமை திறந்து உள்ள போய் பார்த்து, அடே தாவீது, நீ என்னதான் இருந்தாலும் ஆடு மேய்ச்சவன் தானே. இன்னைக்கு உன்னை போஸ்டிங்ல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு உன் அந்தஸ்துள்ளவனா, ஐஸ்வர்யவானா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா அவன் தான் சொல்றான், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? எல்லாத்திலும் நம்மை நினைத்த கர்த்தர். அதை நினைச்சா நீ தீட்டுப்பட மாட்ட. அதை நினைக்காதவன் தீட்டுப்படுறான். கொஞ்சம் வசதி வந்த உடனே தீட்டான காரியத்துக்கு, அசுத்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபத்தை மறக்கிறான், முழங்கால் படியிடுறத மறக்கிறான். சொகுசு ஏசி ரூம் இல்லை, மேஜையில் பதார்த்தங்கள், பலவிதமான பதார்த்தங்கள் இருக்குது, முதல் தரமான காய்கறிகள் வாங்கிட்டு வரான், அவனுக்கு எல்லாம் இருக்குது. அவன் எதிர்பார்த்த பதவி வந்துருச்சு, அவன் எதிர்பார்த்த வசதிகள் வந்துருச்சு. ஆனால் ஜெபம் மட்டும் கிடையாது. அவன் தான் சவுல். பதவியை வாங்கிப்பான், சிங்காசனத்தை தக்க வச்சுப்பான், அதுக்காக எத்தனை பேர்னாலும் போட்டு தள்ளுவான். தாவீது அப்படி கிடையாது. எனக்கு சிங்காசனம் முக்கியம் இல்லை ஐயா, எனக்கு ஜனங்க என்ன மதிப்பு கொடுக்கணும், அது அல்ல ஐயா. நான் கர்த்தரை பிரியப்படுத்தணும், நான் கர்த்தருக்கு பிரியமா வாழணும். ஓப்பனா நான் பாவம் செய்தேன், பாவம் செஞ்சேன்னு சொன்னதான நான் பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நான் அறிக்கை செஞ்சுட்டேன், அதை விட்டுட்டேன். இப்போ நான் யாரு? நான் பாவிதான். ஆனாலும் நீர் எனக்காக ரத்தம் சிந்தினே, இன்று நான் உம்முடைய பிள்ளை. ஒரு காலத்தில் நான் வேசிக்கல்லன், ஒரு காலத்தில் நான் விபச்சாரன், நான் ஒரு காலத்தில் அசுத்தமானவன், நான் தீட்டுப்பட்டவன், நான் கரைப்பட்டவன், நான் விக்கிரக ஆராதனைக்காரன். ஆனால் இயேசுவுடைய ரத்தத்தினால கர்த்தரனை மீட்டெடுத்து இருக்கிறபடியினால பழைய மனுஷன் செத்து போயிட்டான், நான் புதிய மனுஷனா வாழறேன். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? இன்னும் அந்த பாவத்தில் நிலைச்சிருப்பதல்ல, பாவத்தில் நிலைச்சிருக்க கூடாது, பாவத்திலிருந்து வெளியே வந்துடணும். அப்படிப்பட்டவனுடைய வாயில துதி இருக்கும், ஸ்தோத்திரம் இருக்கும், ஆராதனை இருக்கும். வசதிகள் வந்தாலும் சரி, அதையெல்லாம் ஒரு உடப்புல ஒரு ஓரமா ஒதுக்கிட்டு கர்த்தரை தனக்கு முன்னால நிறுத்தி, நீர் மாத்திரம் இல்லைன்னா சீர்கெட்ட ஏசா வரான். அவன், நான் இதுவரை சம்பாதித்து 20 வருடங்களாக நான் சவதரித்து 2 பரிவாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறீர். சீர்கெட்ட ஏசா, மாம்சத்துக்குரியவன், ஏற்கனவே தன்னை அடக்கி கொண்டவன். ஒரு நாள் வரும், அப்பொழுது என் சகோதரனை நான் என்ன பண்ணிடுவேன்? அவனை பார்த்துப்பேன். அவன் தன்னை தேற்றி கொண்டவன், அவன் ஒரிஜினல், அவன் எப்படினாலும் வெளிப்படுவான். ஆகவே தேவனுடைய தயவு எனக்கு வேண்டும், தேவனுடைய இரக்கம் எனக்கு வேண்டும். என் ஆஸ்திகள் மேலே,
கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யங்கள் மேலே கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை தேடன் தானே யாக்கோபு. கையை உயர்த்தலையே. சில நேரத்தில் நம்ம நன்றி கெட்டவர்களாக இருந்தால் நமக்கு சில ஆபத்துகளை கர்த்தர் கொடுத்து நம்மளை அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். சில பேருக்கு அந்த உணர்வே இருக்காது. அப்படி கொண்டு வரும்போது ஆண்டவரே அப்படி உணர்ந்து கொள்வாங்க, ஆண்டவரே எனக்கு நீங்கள் இல்லைனா இவங்களெல்லாம் என்னை பாதுகாக்க முடியாது ஐயா. நீங்கள் கொஞ்ச நாட்களில் என் ஜெபத்தை நான் இழந்து போயிட்டேன், கொஞ்ச நாட்களில் என் வேத தியானத்தை நான் இழந்து போயிட்டேன், உபவாசத்தை நான் இழந்து போயிட்டேன், ஆதியில் கொண்டிருந்த அன்பை நான் கொஞ்ச நாட்களில் இழந்து போயிட்டேன். ஏன்னா வசதிகள் வந்ததுனால, மேன்மைகள் வந்ததுனால, உயர்வுகள் வந்ததுனால அந்த ஆதி பிரதிஷ்டையை நான் இழந்து போயிட்டேன் ஐயா. கர்த்தர் எனக்கு மனம் இறங்குவீராக. நான் உபவாசம் எடுக்கிறேன், நான் கர்த்தருடைய பாதத்தில் விழறேன். எனக்கு இவைகளெல்லாம் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இயேசுதான் ஜீவனாக இருக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு வேணும். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறதான அந்த மனம் அவனுக்கு தான் பூரண சமாதானத்தை கர்த்தர் தராரு. அடிக்கடி நம்மளை தற்பரிசோதனை செய்து பார்க்கணும். எனக்குள்ள பூரண சமாதானம் இருக்குதா? பிரியாணி கிடைக்கல, குடிக்கிறதுக்கு கூழ் தான் கிடைச்சிருக்குது, ஆனால் எனக்குள்ள பூரண சமாதானம். மாதம் முழுவதும் செழிப்பாக இருக்கக்கூடியதான பணங்கள் இல்லை, குறைவுபட்டிருக்கிறேன், ஆனால் எனக்குள்ள பூரண சமாதானம். எல்லாரும் சொல்றது போல ஆரோக்கியம் மற்றவங்களுக்கெல்லாம் இருக்குது, ஆனால் ஆரோக்கியத்தில் குறைவுபட்டிருக்கிறேன், ஆனால் என் உள்ளத்தில் பூரண சமாதானம். ரொம்ப நாள் வாழ்வேனா தெரில, சீக்கிரமாக நான் போயிடுவேன்னு தான் தோணுது, ஆனாலும் எனக்குள்ள என்ன இருக்குது? பூரண சமாதானம். நாளைக்கு என்ன, இன்றைக்கே நான் மரித்தாலும் நான் பரலோகத்துக்கு போவேன் என்கிறதான நிச்சயத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கு. ஆகவே நான் பயப்பட மாட்டேன். தாவீது சொல்றான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பூரண சமாதானம். இயேசு தருகிறது இளைப்பாறுதல். பணத்தை தருவன் அவர் ஒரு நாளும் நம்மளை கூப்பிடல, கார் கொடுப்பன்னு கூப்பிடல, வசதி தருவன் கூப்பிடல. ஒருவன் என்னை பின்பற்றி வரணும்னு விரும்பினா அவன் தன்னைத்தான் வெறுக்கணும். அவன் வெறுக்கலைன்னா நான் வெறுக்க வைப்பேன். மனைவியினுடைய ஒரிஜினாலிட்டி என்ன பார்த்துக்க, புருஷனுடைய ஒரிஜினாலிட்டி என்ன பார்த்துக்க, ரொம்ப பிள்ளைன்றிய பிள்ளையினுடைய ஒரிஜினாலிட்டி என்ன பார்த்துக்க, தாய் 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 தகப்பன் தகவல் எல்லாம் நினைப்ப அந்த ஒரிஜினாலிட்டியை காண்பித்து இவர்கள் எல்லாரையும் பார்க்கிறோம் நான் தான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். அப்போ மற்றவங்களோடு கூட நீ ஒட்டி இருப்பது புத்தி உள்ள காரியம் அல்ல, என்னோடு கூட நீ ஒட்டி இருப்பது தான் புத்தியான காரியம். மற்றதெல்லாம் நீ கொடுக்கறத விரும்புது, ஆனால் நானும் உன்னை மட்டும்தான் விரும்புகிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டா மற்றவங்களெல்லாம் நான் அன்பு கூறுவோம், ஆனால் கர்த்தரையோ உறுதியாய் பற்றி கொள்வோம். அந்த அனுபவத்துக்கு வந்துடுறோம். அப்படிப்பட்டவன் தான் இன்றைக்கு பூமி எதிர்ச்சி வந்தா என்ன, சுனாமி அலைய குடியாத்தத்துக்கு வந்தா என்ன, வானமே இடிந்து விழுந்தால் என்ன, நான் ஆண்டவரை சந்திக்க நான் ரெடியாக இருக்கிறேன், நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? கையை உயர்த்தி அல்லையா சொல்லுங்க, இன்னும் கம்பீரம் ஒரு அல்லையா சொல்லுங்க. தீட்டுப்படாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ளணும், அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தீட்டுப்படாதபடி நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சௌத்திரம். அப்போது அந்த மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனத்தை வாசிங்க. பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வருது. இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தது. ஆனா தீட்டுப்பட்டவங்க எங்க போக முடியாது அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்கும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறது அடுத்தது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதான அவருடைய பாதையில கூட தீட்டுப்பட்டவங்க போக முடியாது. பேதையர்கள் நடந்தாலும் அவர்கள் திசை கெட்டு போவதில்லை, ஆனா தீட்டுப்பட்டவங்க என்ன பண்ண முடியாது? அதுல போக முடியாது. அப்போ தீட்டுப்பட்டவங்க எங்க போவாங்க? தீட்டுப்பட்டவங்க எங்க போவாங்க? வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பயப்படுகிறவங்க, அவிசுவாசிங்க, அருவருப்பானவங்க, கொலைபாதகருங்க, விபச்சாரக்காரங்க, சூனியக்காரங்க, விக்கிரக ஆராதனைக்காரங்க,
பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல் என்பது இரண்டாம் மரணம். அப்ப மரணத்தில் எத்தனை மரணம் இருக்குது சொல்லுங்க? மரணத்தில் எத்தனை மரணம் இருக்குது? 2 மரணம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு மரணம், மரிச்ச பிறகு இன்னொரு மரணம். இது நாங்க இது புதுசா இருக்கு. எத்தனை பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? மரணத்தில் 2 மரணமா? அப்ப முதலாவது மரணம் என்ன தெரியுமா? இந்த பூமியில பிறந்த எல்லாரும் சாகுறாங்க பார்த்தீங்களா, மரிக்கிறாங்கல்ல, அதுதான் முதலாவது மரணம். ஆனா இரண்டாம் மரணம் என்பது பரிசுத்தவான்களுக்கு கிடையாது. கை உயர்த்தலையா சொல்லுங்க. அதனால தான் சொல்றேன், பரிசுத்தவானா நீ? அவருடைய கையில் கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறாரா? அவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய வார்த்தையின போதனை அடைகிறையா? உனக்கு என்ன இல்லை? தான் பாட்டு கூட பாடுறாங்கல்ல, வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. இப்ப புரியுதா? வானம் பூமி எல்லாம் ஒழிந்து போயிடும், இந்த வாழ்க்கை கூட ஒழிந்து போயிடும், ஆனா விசுவாசி என்றும் நிலைப்பான். அவன் தான் பரிசுத்தவான். அப்ப பரிசுத்தவானுக்கு என்ன இல்லை? இரண்டாம் மரணம் கிடையாது. நீதிமானுக்கு என்ன இல்லை? இரண்டாம் மரணம் கிடையாது. காரணம், அவர்களுடைய பெயர்கள் எங்க இருக்குது அப்படின்னா ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்குது. இரண்டாம் மரணத்தினால் நாம் சேதம் அடையாம இருக்கணும் அப்படின்னா, இரண்டாம் மரணமாகிய நரகத்துக்கு நாம் போகாம இருக்கணும் அப்படின்னா, அக்னியும் கந்தகம் எரிகிறதான கடல்ல நாம் போய் பங்கடைய கூடாது அப்படின்னு சொன்னா, நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பெயர்கள், நம்முடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும், எழுதப்பட்டிருக்கணும். அந்த நிச்சயம் இருக்குதா? என் பெயரை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதிட்டார். இந்த நாளில் வந்திருக்கிறதான என்ன ஆராதனையில் அட்டன் பண்ணுறதான நான் வார்த்தையை கேட்கும்போது என்ன நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, இதுவரைக்கும் என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படலனா இன்றைக்கு எழுதிவிடும் ஆண்டவரே. இன்னும் ஒரு வாய்ப்பு. ஆராதனை எதற்காக? காணிக்கு வசூல் பண்ணுறதுக்காக ஆராதனை, ஊழியக்காரர்களை கொழுக்க வைக்கிறதுக்காக ஆராதனை, ஊழியக்காரர்களை பணக்காரர்களை மாற்றுறதுக்காக ஆராதனை. இன்னைக்கு ஆராதனை என்கிறதான பெயரில் டிக்கெட் போடுறாங்க, அப்படி தானே? டிக்கெட் ஒரு 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 டிக்கெட் இவ்வளோ ரூபா, இதுக்கு ஆராதனை. நீ உன்ன கோடீஸ்வரனா மாத்துறதுக்கு ஆராதனை, சொத்துக்களை வாங்கி போடுறதுக்காக ஊழியம். சர்ச்சைக்கு வரைய நீ பணக்காரனா மாறுறதுக்காக சர்ச்சைக்கு வர. இன்னைக்கு ஆச்சு, இதுவரைக்கும் நான் உருவடாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்காவது என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதி விடுவாராக. என் மனம் திரும்புதல், என் அர்ப்பணிப்பு, என் ஒப்பு கொடுத்தல், நான் எடுக்கிற தீர்மானம், நான் எடுக்கிற பிரதிஷ்டை, தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றுகிறவன் அவன்தான் எனக்கு பாத்திரவனா இருக்க முடியும். இயேசுவை பின்பற்றினா இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க நம்ம போய் சேர்ந்துருவோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? யாரை பின்பற்றோம்? யாரை பின்பற்ற வந்திருக்கிறோம்? யார் நமக்கு ஹீரோ? யார் நமக்கு ரட்சகர்? இயேசுதான். அவரை தான் நாம் தேடி வந்திருக்கிறோம். அப்போ உன் பெயர் எங்க இருக்கணும்? அவர் புக்கு, அவருக்குன்னு ஒரு புக்கு இருக்குது. இப்போ எனக்கு இருக்கிறதானே அந்த ஸ்மார்ட் கார்டு இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, குடும்ப தலைவன் பேர் எழுதப்பட்டிருக்குது, ஆபேல் அன்பரசு. அதில் யார் பேர் தான் இருக்கும்? என் துணைவியாருடைய பெயர் இருக்கும், என் பிள்ளைகளுடைய பெயர் இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட கூட ஒரு ஸ்மார்ட் கார்டு வச்சிருக்கிறார். அவர்கிட்ட கூட ஒரு புஸ்தகத்தை வச்சிருக்கிறாரு. அந்த புஸ்தகத்தில் யாருடைய பெயர் தான் இருக்கு? அவர் பெயர் அங்கே இருக்குது. இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் அவருடைய பிள்ளைகள் பெயர் தான் அங்கே எழுதப்பட்டிருக்கும். அவங்களுக்கு பிள்ளைங்க தகப்பனுடைய சொத்துக்கள் யாருக்கு வரும்? போறவன் வரவனுக்கெல்லாம் வராது. பிச்சைக்காரன், அம்மா எதனா போடுமா? சர்ச்சைக்கு வரும்போது சில நேரத்தில், ஐயா எனக்கு ஒரு வியாதியிலிருந்து எனக்கு சுகம் தாங்க ஐயா, எனக்கு இவ்வளோ ரூபா கடன் இருக்குது, அந்த கடன்லேருந்து எனக்கு விடுதலை தாங்க ஐயா. பிச்சைக்காரன் குரல் போல கேட்கறது. நான் உம்முடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும். அது ஞானமுள்ள ஜெபம். ஏன்னா நம்ம தகப்பன், பரலோக தகப்பன், இயேசு தகப்பன். அவர் வானமும் பூமியும் அவரது சொந்தம்.
அப்போ அவரு நமக்கு சொந்தமாயிட்டா அவர்தெல்லாம் நமக்கு சொந்தமாயிடும். பிள்ளைகளுக்கு தகப்பனுடைய அத்தனை ஆஸ்திகளும் யாருக்கு வரும்? பிள்ளைகளுக்கு தான் வரும். அதனால தான் அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெறாம, அடிமையானவன் என்றைக்கும் எங்க இருக்க மாட்டான்? வீட்டில் நிலைத்து இருக்க மாட்டான். ஆனால் பிள்ளை குமாரனோ என்றைக்கும் நிலைத்து இருக்கிறார். குமாரர்கள் எல்லாம் கையை உயர்த்த எழுதிய சொல்லுங்க. குமாரத்திகள் எல்லாம் கையை உயர்த்த எழுதிய சொல்லுங்க. அப்ப குமாரர்கள் குமாரத்திகள் என்றைக்கும் கர்த்தருடைய வீட்டை நிலைத்து இருக்கிறாங்க. அடிமை நிலைத்து இருக்க முடியாது. பாவத்துக்கு அடிமைப்பட்டவன், அசுத்தத்துக்கு அடிமைப்பட்டவன், அருவருப்புக்கு அடிமைப்பட்டவன் நிலைத்து இருக்க முடியாது. நிலைத்து இருக்க முடியாதுன்னா கர்த்தருக்கும் அவனுக்கும் சம்பந்தம் கிடையாது, பங்கு இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, ஏ பங்கு வாடா அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல உலகத்தில். நானும் பாவம் செய்கிறேன், அந்த பாவத்துக்கு நீயும் பங்கு வாடா. நம்ம ஆண்டவர் கூட அவரிடத்தில் அதான் இயேசு சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அது என்னது? அவருடைய பாதத்தில் அமருவது. கர்த்தருடைய பாதத்தில் அமர முடியுதா? கர்த்தருடைய பாதத்தில் உட்கார முடியுதா? கர்த்தருடைய பாதத்தில் விழ முடியுதா? அவருடைய வீட்டில் உண்மையா இருக்கிறோமா? அவங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருடைய ஆஸ்திகளுக்கு அவங்கள கர்த்தர் சொந்தக்காரர்களாக மாத்துறார். கையை உயர்த்தல யோசனை. ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படணும். அப்பதான் நாம் என்ன செய்ய முடியும்? நரகத்துக்கு போகாமல் இருக்க முடியும். இரண்டாம் மரணத்தை நாம் ஜெயம் எடுக்கணும் அப்படி சொன்னா, அக்னி கடலில் நாம் தள்ளப்படக்கூடாது அப்படி சொன்னா, ஒவ்வொருடைய பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லைன்னா அவன் எங்க இருப்பான்? இப்போ என் வீட்டில் என்னுடைய புஸ்தகத்தில் என்னுடைய ரேஷன் கார்டில் யாருடைய பெயர் இருக்குதோ அவன் என் வீட்டில் இருக்கிறான். இல்லைன்னா ஒரு நாள் வரலாம் தங்கலாம், 2 நாள் வரலாம் தங்கலாம், அதுக்கு மேலே அங்கே இடம் கிடையாது. எத்தனை பேர் சொல்கிறது? நம்ம என்னதான் நம்ம சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு போனாலும் விருந்தும் மருந்தும் 3 நாள் தான், 3 நாள் தான் இருக்க முடியும். நிரந்தரமாக பெருசு. நம்ம சபைக்கு விருந்தாளிகள் சில பேர் வருவாங்க. சொந்த வீட்டுக்காரனுக்கு ஒரு வீடு தான், வாடகை வீட்டுக்காரனுக்கு பல வீடு இருக்குது. வரும்போதே நான் வாடகை வீடு, இது சொந்த வீடு இல்லை இது. ஆனால் நான் அங்கே போவேன், இதுதான் எனக்கு, அடித்தாலும் போதிச்சாலும் இதுதான் எனக்கு அப்படின்னா அவன் சொந்த வீட்டில் இருக்கிறான்னு அர்த்தம். இல்லைன்னா அடிமைத்தனத்தின் ஆவி உள்ளே இருக்குது. இது இல்லைன்னா இந்த மடம், இல்லைன்னா சந்த மடம், இது இல்லைன்னா என்ன? எத்தனை சபை இருக்குது, அங்கே போகும். இப்படி எல்லாம் மனசில் எதுனா ஓடுதா உள்ள? யாருக்குன்னா ஓடுதுன்னு நினைக்கிறேன், யாரோ தெரில, கண்டுபிடிக்கப்படுவாங்க. அதனால் அந்த எண்ணமெல்லாம் விட்டுருங்க. அது பொல்லாதவன் கொடுக்குற எண்ணம். பொல்லாதவன், கர்த்தருக்கு விரோதமான பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துரு ஆலோசனைக்காரன் உனக்குள்ளிருந்து புறப்படுறான். அவனை உற்றாத வெளியே அவன் உன்னை கொன்றுவான். அவனை நீ கொன்று. பொல்லாத எண்ணங்களை கொல்லவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். எத்தனை பேர் பிழைக்க வந்திருக்கு? வார்த்தையை கேட்கும்போது பிழைத்து கொள்ளணும். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவன் எவனோ அக்கினி கடலிலே அவன் தள்ளப்பட்டான். அப்படின்னா அக்கினி என்பது நரகம். அக்கினி கடல் என்பது நரகம். அது 2ஆம் மரணம். அந்த 2ஆம் மரணத்தை ஜெயிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட 2ஆம் மரணத்தை ஜெயித்தார். 1வது மரணத்தை ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? 1வது மரணத்தை, இயேசுவுக்கு மரணம் வரலன்னு முஸ்லீம் சொல்றான், அது பொய், டூப்ளிகேட்டு. அவன் சொல்றான் இயேசுவை யாரும் என்ன பண்ண முடியாது, ஈசா நபி அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர், அவரை யாரும் அவரை கொல்ல முடியாது, அவரை துரத்தும் போது மறைஞ்சிட்டாரு அப்படின்றான். என்ன துருபதேசம், என்ன கள்ள உபதேசம். அப்போ அவன் எதை மறுதளிக்கிறான்? இயேசுவின் மரணம். மரணத்தில் தான் எது வருது? ரத்தம் வருது. இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் தான் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அவருடைய ரத்தத்தினால தான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு தைரியம் அடைகிறோம். அப்போ அந்த ரத்தத்தையே நிராகரிச்சா, அந்த சிலுவையே நிராகரிச்சா, அந்த மரணத்தை இன்னும் நைஸாக கொண்டு வரான். இயேசுவை ஈசா நபி யாரும் என்ன பண்ண முடியாதா?
துரத்தும் போது அல்லாஹ் அவரை எடுத்துக்கொண்டார், மறைந்து விட்டாராம். அதெல்லாம் பொய்யான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு மரணத்தை ஏற்றுக்கொண்டார். என் ஜீவனை நான் தரேன் அப்படின்றார். அவரே வாலண்டரியா சொல்றாரு, என் ஜீவனை என் ஆடுகளுக்காக என் ஜீவனை நானே கொடுக்கிறேன். ஒருவனும் என்னிடத்திலிருந்து என் ஜீவனை எடுத்துக்கொள்ள முடியாது. நான் ஜீவனை கொடுக்கிறேன், கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை என் பிதாவினிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன். கை உயர்த்தலையா சொல்லு. அப்ப முதலாவது மரணத்தை இயேசு நிராகரிக்கவில்லை, முதலாவது மரணத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். ஆனால் இரண்டாவது மரணத்தை இயேசு ஜெயித்தார். இரண்டாவது மரணத்தை இயேசு ஜெயித்தபடியினால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் இயேசு சொல்லும்போது சொல்றாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமென். அடுத்து சொல்றாரு பாருங்க, நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிற. கை உயர்த்தலையா சொல்லுங்க. மரணத்துக்கு திறவுகோல் யார் கையில் இருந்தது? ஃபர்ஸ்ட்ல யார் கையில் இருந்தது? நரகத்துக்கு பாதாளத்துக்கு திறவுகோல் யார் கையில் இருந்தது? சாத்தாங்கிட்ட இருந்தது. மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாச ஜீவகாலம் எல்லாம் மனிதர்களை மரண பயத்தினாலே ஆட்கொண்டிருந்ததான அந்த பிசாச முள்ளால தான் எடுக்கணுன்றது போல மரணத்தை மரணத்தினாலே ஜெயிக்க தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு வந்தார். அப்போ வந்து மரணத்தை சந்தித்து மரணத்துக்கு அதிபதியாக இருக்கிற பாதாளத்தின் திறவுகோல்களை அவன் வச்சிருந்தான். யாரை பாதாளத்துக்கு அனுப்பணும்னு அவன் வச்சிட்டு இருந்தான், பாதாளத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தான். அந்த திறவுகோல்களை, அந்த அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு உரிந்து எடுத்தார். கை உயர்த்தலையா சொல்லாமா? இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு சொல்றாரு, மரித்தேன் உண்மைதான், முதலாவது மரணத்தை ஏற்றுக்கொண்டேன் உண்மைதான், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட. அவன் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் யாரோ அவன் பரிசுத்தவானா இருக்கிறான், பாக்கியம் உள்ளவனா இருக்கிறான். கை உயர்த்தலையா சொல்லுங்க. உயிர்த்தெழுதல்ல கூட 2 உயிர்த்தெழுதல் இருக்குது. முதலாம் உயிர்த்தெழுதல், 2ஆம் உயிர்த்தெழுதல். அப்ப முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் யாரோ அவங்க பரிசுத்தம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைங்க, பரிசுத்தவான்கள். வாசிங்கம்மா. பங்குள்ளவன் பாக்கியவான் பரிசுத்தவான்கள் எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஏற்கனவே நான் அந்த பிரசங்கத்தில் சொல்லிகிட்டே இருக்கிறேன், அழுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பரிசுத்தவான்கள் யாரு? அவருடைய கர்த்தருடைய கையில் இருக்கிறாங்க. அவருடைய அடையாளம் என்ன? கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய வார்த்தைகளினால போதனை அடைவார்கள். அவர்கள் தான் பரிசுத்தவான்கள். அவர்களுக்கு தான் கர்த்தர் என்னத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, முதலாம் உயிர்த்தெழுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவனுக்கு பெயர் பாக்கியவான், அவன் பரிசுத்தவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. 2ஆம் உயிர்த்தெழுதல் எல்லாரையும் இந்த உலகத்தில் மரித்து போன, அக்கிரமம் பண்ணி மரித்து போன எல்லாரையும் கூட 2ஆம் உயிர்த்தெழுதல அப்படியே எழும்புவாங்க. ஃபஸ்ட்டு உயிர்த்தெழுதல உயிரோடு கூட எழுந்தவர்கள் இயேசுவின் வருகையில் மேகத்தில் ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருப்பாங்க. அடுத்தது பகிரங்க வருகையில் கர்த்தரோடு கூட இயேசுவோடு கூட 1000 தூதரோடு கூட இயேசுவோடு கூட இந்த உலகத்துக்கு வருவாங்க பரிசுத்தவான்கள். இது முதலாம் உயிர்த்தெழுதலில் போனவங்க. பிறகு 1000 வருஷம் அரசாட்சி, அதுக்கு அடுத்துதான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பில் யாரெல்லாம் எழும்புவாங்க? எல்லாம் மரித்து போன பாவிகள் எல்லாமே எழும்புவாங்க. அப்போ நியாய தீர்ப்பு நடக்கும். செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் மேய்ப்பனானவன் எப்படி வெவ்வேறாக பிரிக்கிறானோ, நீதிமான்களை பிரித்து தம்முடைய வலது பக்கத்தில் கர்த்தர் நிறுத்தி, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற என் ராஜ்யத்தை, பிதாவின் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இடது பக்கத்தில் இருக்கிற அவங்கள பார்த்து, பாவிகளை பார்த்து இயேசு சொல்ற, சபிக்கப்பட்டவங்களே, உங்களுக்காகவும் பிசாசுக்காகவும் அவருடைய பொல்லாத தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்க. வாங்கன்னு சொன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, போங்கன்னு சொன்னா அவங்க சபிக்கப்பட்டவங்க. யார்? கர்த்தர் யார சபைக்குள்ள வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். எத்தனை பேர் கர்த்தர் என்னை வருக என்று சொல்லணும், என்னை போன்னு சொல்லிடக்கூடாது. பிசாசை தான் போ அப்படின்னு துரத்தினாரு. ஹல்லேலூயா, ஆமென். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியத்துக்கு அனுப்பும்போது போங்கல் அப்படி சொல்லிட்டு அனுப்புகிறாரு, ஊழியம் செய்யறதுக்கு அது வேற. இது கூட சில பேருக்கு ஓடும். நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கம்பீரமா அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
பரிசுத்தவான்கள் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவங்க. அப்போ மரணத்தில் முதலாம் அந்த மரணம் என்பது எல்லாருக்கும் வரும். ஆனால் ரெண்டாம் மரணம் யாருக்கு இல்லை? பரிசுத்தவான்களுக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து முதலாம் மரணத்தை ஏற்றுக்கொண்டார், ஆனால் ரெண்டாம் மரணத்தை இயேசு ஜெயித்தார். ஆகவே தான் இயேசு சொல்றார், நான் மரித்த உண்மைதான், ஆனால் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். அப்போ இயேசு ரெண்டாம் மரணத்தை ஜெயித்தார். அதே போல நாமும் ரெண்டாம் மரணத்தை ஜெயிக்கணும். அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்மை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள். எத்தனை பேர் ரெண்டாம் மரணத்தை ஜெயிக்கணும்? எத்தனை பேர் நரகத்தை ஜெயிக்கணும்? எத்தனை பேர் அக்னியும் கந்தகம் எரிகிறதான கடலை நான் ஜெயிக்கணும்? அப்படிப்பட்டவங்க கை எங்கே ஆமீன் வருது? நீ ஜெயிக்கணும்னா இப்போ சொல்லித்தரப்படுது என்ன அப்படின்னா, நம்மை தீட்டுப்படுத்தக்கூடிய இந்த உலக காரியங்களிலே இருந்து, அருவருப்புகளிலே இருந்து, அசுத்தங்களிலே இருந்து நாம் ஜெயம் எடுக்க வேண்டும், ஜெயம் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாம் மரணத்தை யார் ஜெயிப்பாங்க? ஜெயம் கொள்றவங்க தான் ரெண்டாம் மரணத்தில் சேதமடைய மாட்டாங்க. எதை ஜெயிக்கணும்? உலகத்தை ஜெயிக்கணும். அதான் வேதம் சொல்லுது இல்ல, உலகமும் அதன் இச்சைகளும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். எத்தனை பேர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கணும்? இந்த செய்தி, இந்த ஆராதனை, இந்த உபதேசம் எதுக்காக? ஒப்பேத்துறதுக்கு கிடையாது. இன்னைக்கு ஜனங்க வந்துட்டாங்கன்னா எதையோ ஒன்று சொல்லி முடிக்கணும் அப்படின்றதுக்கு கிடையாது, ஜெயம் கொள்ளுவதற்காக. எதை ஜெயம் எடுக்கணும்? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அதான் இப்போ வாசிக்க கேட்டோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ இரண்டாம் மரணத்தினால சேதப்படுவதில்லை. ரெண்டாம் மரணத்தினால ஜெயம் கொள்ளுகிறவன் சேதப்படுவதில்லை. இயேசு ரெண்டாம் மரணத்தை ஜெயம் கொண்டது போல நாமும் ஜெயம் கொள்ளணும். அப்படி ஜெயம் கொண்டா என்ன நடக்கும்? அதையும் வாசிடுங்க. இயேசு ஜெயித்தாரு, ஆகவே நாமும் ஜெயிக்கணும். அப்படி ஜெயித்தா, ஜெயம் கொண்டா என்ன நடக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 சீக்கிரம். நான், இயேசு சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய. கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கூட நமக்கு பக்கத்தில் உட்காரத்துக்கு சில பேரை உட்கார வைக்கிறதுக்கு யோசிப்போம். ஆனால் ஏசப்பாவுடைய அன்பெல்லாம் விலையேற பெற்றது. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தவைகளையும் செய்வான், என்னை காட்டிலும் அதிகமானதையும் செய்வான். கை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப சொல்றாரு, நான் எப்படி ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறேனோ அதே போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்திலே உட்காரும்படி அருள் செய்வே. புரியுதா? புரியுறவங்க எல்லாம் கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றேங்க, இன்னைக்கு சில பெற்றோர் கூட தான் பிள்ளை என்ன ஊதாரியா போனாலும், ஏன்னா அவன் நரகத்துக்கு போவான்னு தெரியும், ஆனாலும் தான் சொத்துக்களை அள்ளி கொடுப்பாங்க. நான் சொல்கிறேன், இப்போ இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இயேசு தேவனுடைய குமாரன் என்பதினாலே அவர் பிதாவின் சிங்காசனத்தில் போய் உட்காரல. இயேசு இப்போ சொல்கிறார், சத்தியம் சொல்கிறாரு, நான் ஜெயம் கொண்டு. எதை ஜெயித்தாரு? பாவத்தை ஜெயித்துட்டா நீ என் பிள்ளடா. புரியுதா? எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? சில பெற்றோர் சொல்லுவாங்க, டேய் என் சொத்து உனக்கு வேணும் அப்படின்னா என் மனசுக்கு ஏற்றபடின்னு இருக்கணும். என் இருதயத்தை நீ கஷ்டப்படுத்தின, என்னை நீ துக்கப்படுத்தின, என்னை நீ சங்கடப்படுத்தின, எனக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ செஞ்ச அப்படின்னா என் சொத்துல உனக்கு பங்கும் இல்லை, ஒன்றும் கிடையாது. வெளியே ஓடு. துரத்தி அடிப்பாங்க. அவன் நல்ல தகப்பன். கை உயர்த்த அல்லேலூயா சொல்லாம, நீ இஷ்டத்துக்கு போடா மகனே, குடிச்சிட்டு வாடா மகனே, இஷ்டத்துக்கு வாழ்டா மகனே, நான் எல்லாத்தையும் உனக்கு தரேன். சில பெற்றோர் சொல்லுவாங்க, 5 அதிகாரம் படித்தா தான் உனக்கு சோறு. சின்ன பிள்ளைகளுக்கு வளர்ப்பாங்க. இன்னைக்கு ஒரு அதிகாரத்தை மனப்பாடம் பண்ணி எனக்கு சொன்னாதான் சாப்பாடே தருவேன் அப்படின்னுவாங்க. ஏன்னா அந்த வசனம் அந்த பிள்ளைக்குள்ளே போச்சுன்னா நீ சீக்கிரம் போயிடுவ, ஆனால் அந்த வசனத்துக்கு சொந்தக்காரர் என்றென்றைக்கும் இருப்பார். ஆகவே நீ மறைந்தாலும் அவர் மறக்க மாட்டார்.
கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இன்னும் கம்பீரம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நம்ம ஆண்டவர் சொல்கிறார். நம்ம ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? நான் ஜெயம் எடுத்துட்டேன் மகனே, நீ தோற்றுப்போ அப்படின்னு சொல்லலை. நான் ஜெயம் கொண்டேன், நீயும் ஜெயம் கொண்டா. இப்போ நான் ஜெயம் கொண்டதுனால தான் என் பிதாவின் பிதா கூட என் கூட இருக்கிறார். அதையும் இயேசு சொல்கிறார். என்னை அனுப்பின என் பிதா என்னோடு கூட இருக்கிறார். ஏன் இருக்கிறாரு? என் பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்கிறபடியினாலே அவர் என்னை தனியே இருக்க விடலை. எத்தனை பேர் சொல்கிறது புரியுது? சில தாய் தகப்பன் சில பிள்ளைகளோடு கூட இருக்க விரும்புவாங்க. ஏன்? அந்த பிள்ளைங்க தாய் தகப்பனுக்கு பிரியமாக இருக்கிறதுனால அந்த பிள்ளைகளுடைய வீட்டில் அந்த பெற்றோர் இருக்கணும்னு விரும்புவாங்க. ஆனால் தான் மனசை கஷ்டப்படுத்துறதானே அந்த பிள்ளைகளுடைய வீட்டுக்கு அந்த பெற்றோர் இருக்குன்னு சொல்லி விரும்பவே மாட்டாங்க. பிதாவாகிய தேவன் கூட இயேசு சொல்லும் பொழுது என் பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்கிறபடியினாலே அவர் என்னை தனியே இருக்க விடலை, அவருக்கு பிரியமானதை செய்தேன். அடுத்து சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டேன். நான் ஜெயம் கொண்டு இன்றைக்கு என் பிதாவின் சிங்காசனத்தில் என் பிதாவோடு கூட வீற்றிருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி நான் அருள் செய்வேன். கை உயர்த்தி இதுதான் நல்ல தகப்பன், நல்ல தாய், நல்ல தாய். அன்றைக்கி ஒரு நாள் கஸ்பாவில் நாங்கள் ஊழியம் செய்யும்போது அங்கே ஒரு பையன் சொல்கிறான். அவன் பேசும்போதே அவன் பெருமை என்னன்றது எனக்கு புரிஞ்சுது. 10ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸோ படிக்கிறாங்க. அவன் சொல்கிறான், அவன் தாய் மாமாவை பார்த்து சொல்கிறான், மாமா ஒரு வீடு வச்சுருக்கிறத நான் உனக்கே அவ்வளவு பேசுவேன் அப்படின்னு சொன்னால் 3 வீடு வச்சுருக்கிறேனே நான் எவ்வளோ பேசுவேன் அப்படின்றான். 10ஆம் கிளாஸ் படிக்கிறான். அதை பார்த்து தாய் தகப்பன் சந்தோஷப்படுறது. அடே 3 வீடு நான் வச்சுருந்தாலும் 3 வீட்டை அனுபவிக்க நீ உயிரோடு இருக்கணுமே. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்கிறவன தெரியாதே. இந்த வார்த்தை உன் வாயில் வந்ததுன்னா நீ எனக்கு பிள்ளை கிடையாதுன்னு விரட்டி அடித்தா அவன் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனை பேர் சொல்கிறது புரியுது? இயேசு கூட நம்ம திருந்துறதுக்காக, இயேசு கூட நம்ம அவரை போல மாற்றுறதுக்காக சொல்கிறார், நான் ஜெயம் கொண்டேன். இயேசு எதையெல்லாம் ஜெயித்தாரு? மரணம் 2வது தான். ஃபஸ்ட்டு ஜெயித்தது மாம்சத்தை, பிசாசை ஜெயித்தாரு, உலகத்தை ஜெயித்தாரு, மரணம் பாதாளம் எல்லாத்தையும் ஜெயித்தார். எத்தனை பேர் ஜெயம் எடுக்கணும்? கை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல. பரிசுத்தம் உள்ளவங்க தான் பிசாசை ஜெயிக்க முடியும். அவன் சரக்கு நமக்குள்ளே வச்சுட்டு நான் வாடா அப்படின்னாக்கா அவன் உனக்கு எது பிடிக்கும்னு நல்லா தெரியும். மண்புழை கரெக்டாக போட்டு அந்த தூண்டில் போட்டு மீனை பிடிக்க அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும் உனக்கு எதில் ஈர்ப்பு இருக்குதுன்னு தெரியும். எதில் நீ வீக்குன்னு யாருக்கு தெரியும்? தெரியும். அவங்கள அந்த வீக்கை பயன்படுத்தி ஏற்றதை கொண்டு வந்து பக்கத்தில் நிறுத்துவான். அப்போ தான் உன் ஒரிஜினாலிட்டி என்னன்றது வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆனால் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், தேவனுடைய வித்து அவனுக்குள்ளே நிலைத்திருக்குது. கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லாமா? பாவம் வந்து பிடிச்சா, கட்டி பிடிச்சா கூட அதை உதறிட்டு போவான், தேவனுடைய வித்து தனக்குள்ளே இருந்தா. ஹல்லேலூயா. நாம் எல்லாம் இயேசு எப்படி ஜெயம் கொண்டு பிதாவின் வலது பாரிசத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரோ அதே போல நாமும் ஜெயம் கொண்டாதான் இயேசுவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட நாம் வீற்றிருக்க முடியும். அருள் செய்வாராம் கர்த்தர் இயேசு. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஜெயம் கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் தான் 2ஆம் மரணத்தை ஜெயிக்க முடியும். ஜெயம் கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் தான் பரலோகத்தில் இயேசுவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார முடியும். அப்போ எதில் ஜெயம் எடுக்கணும்? நம்மை தீட்டுப்படுத்தக்கூடிய இந்த உலக காரியங்களிலே, அசுத்தங்களிலே, அருவருப்புகளிலே இருந்து நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். அப்படின்னா ஜெயம் கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்தில் இயேசு சிங்காசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது மாத்திரமல்லங்க, அது மட்டும் கிடையாது. வேதத்தை இன்னும் ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் என்னத்தை வச்சிருக்கிறார்னா பரலோகத்தில் வஸ்திரங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாராம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாம என் பிதாவுக்கு முன்பாக அவருடைய தூதர்களுக்கு முன்பாக அவன் பேர் சொல்லுவாராம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதலமைச்சர் சட்டமன்றத்தில் கூடி இருக்கிறதுனா அந்த இடத்துல
நம்ம பேரை சொன்னால் எப்படி இருக்கும் நமக்கு? குடியாத்தத்தில் சேத்து வண்டையில் ஆபேல், சியோன் கோட்டை ஏஜி சபை அப்படின்னு சொன்னால் அந்த மந்திரிகளுக்கு நடுவில் எவ்வளவு கனம் இருக்கும். இந்த சாதாரண உலகம் பெருசு, உலகத்தில் எங்கேயோ மூலையில் ஒரு இந்தியா, அதுலேயும் எங்கேயோ ஒரு மூலையில் எது இருக்குது தமிழ்நாடு, அதுலேயும் எங்கேயோ ஒரு மூலையில் எது இருக்குது குடியாத்தம். இந்த குடியாத்தத்தில் அதுலேயும் எங்கேயோ ஒரு இடத்துல தான் சேத்து வண்டை, அதில் யாரோ ஒரு மனுஷன் புழு மாதிரி இருக்கிறான். அவன் பேரை ஒரு முதலமைச்சர் சொன்னால் சந்தோஷம். அப்படின்னா உலகங்களை ஆண்டு அரசாளுகிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் பிதாவுக்கு முன்பாக, அவருடைய பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாக நம்முடைய பெயரை சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் எல்லாருடைய கண்களும் யாரை தான் பார்க்கும்? நம்மை தான் பார்க்கும். கை உயர்த்தலையே சொல்லுங்க. எத்தனை பேர் என் பேரை இயேசு கிறிஸ்து, இயேசு தான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர். எத்தனை பேர் அந்த இயேசு ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, அவருடைய பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாக என் பெயரை இயேசு சொல்லணும். எத்தனை பேர் அதை கேட்குறோம்? அதற்கு நாம் ஜெயம் கொள்ளணும். இயேசு இந்த உலகத்தில் இருக்கிறதான தீட்டான காரியங்களையும் அசுத்தங்களையும் அருவருப்புகளையும் ஜெயம் கொண்டது போல, ஜெயம் எடுத்தது போல நீங்களும் நானும் ஜெயம் கொண்டால் நம்மை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார். பார்ப்பது மட்டும் கிடையாது, நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார். எழுதுவது மாத்திரம் கிடையாது, அந்த பெயரை கிறுக்கி போட மாட்டார். கிறுக்கி போடாமல் இருந்து அந்த பெயரை பிதாவுக்கு முன்பாக என்ன பண்ணுவார்? அறிக்கை செய்வார். இவ்வளோ கத்தர்னே ஆஷா பிரதர் ஒரு அலையிலையோ சொல்ல மாட்டீங்களா? கம்பீரமாக சொல்லணும். இல்லை, எனக்கு உங்களுக்கு தானே பேசிகிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் எனக்காக பேசுகிற வார்த்தை, எனக்காக பேசுகிற வார்த்தைன்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? ஒருவேளை தீட்டான காரியம், அசுத்தமான அருவருப்பான காரியம் எதனையாச்சு நீ அகப்பட்டிருந்தனா இன்றைக்கு அதை விட்டு நீ விலகிடு. உன்னை கர்த்தர் நேசிக்கிறார். அவரிடத்துல வரணும்னா கர்த்தர் விரும்புகிறார். அவர்கிட்ட வரணும், நீ அவரை போல ஜெயம் எடுக்கணும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு சிங்காசனம், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு இன்னும் பரலோகத்தில் என்ன கொடுக்கப்படும்? போஜனம் கொடுக்கப்படும். அந்த வார்த்தையும் வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவங்கெல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ சபைக்கு பேசுறது ஆபேல் நினைச்சா நீ கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல மாட்டே. சபைக்கு பேசுறது ஆவியானவர் அப்படி சொன்னா உனக்குள்ள ஒரு கம்பீரமா ஒரு அல்லேலூயா வரும். அப்ப ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லும் போது காது இருக்கிறவன் அதை கேட்க கடவன். அப்புறம் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு எதை புசிக்க தருவாரா? மறைவான மன்னா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அது மறைவான மன்னா எப்போ கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்தில். அதுவும் அந்த மன்னா ஒரு நாளைக்கு தான். அடுத்த நாள் வச்சா அந்த மன்னா என்ன ஆகிடும்? பூச்சி பிடிச்சி நாற்றம் எடுக்கும். அந்த மன்னா அது ஒரு பொற்பாத்திரத்தில் வைக்கப்பட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் அது வைக்கப்பட்டிருந்தது. அந்த மன்னா கெட்டு போகலை. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அது யாரும் பார்க்கவும் இல்லை. அது மறைவான மன்னா. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மன்னா அந்த வனாந்திரத்தில் நடப்பதற்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டானது. அந்த மன்னா 40 வருஷம் அவங்களுடைய கால்கள் வீங்கி போகல, அவங்களுடைய பாதரட்சைகள் தேய்ந்து போகல, அவங்களுடைய வஸ்திரங்கள் பழையதா போகல. அப்படி கர்த்தர் கொடுக்கிற தேவன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட தேவன் நீ ஜெயம் எடுத்தா பரலோகத்துக்கு உன்னை கூட்டிட்டு போயிட்டு சிங்காசனம் போட்டு அதில் உட்கார வச்சு, கர்த்தர் இயேசு பக்கத்திலே உன்னை உட்கார வச்சு, அவரு எப்படி வெண்மையானவராய் தூய்மையானவராய் பரிசுத்தராய் இருக்கிறாரோ அதே போல உனக்கும் வெண்மையான வெண் வஸ்திரத்தை தரிப்பித்து, மெல்லிய வஸ்திரம். அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அடுத்தது உனக்கு போஜனத்தை தருவாராம். அந்த போஜனம் என்னது? யாருக்கும் தெரியாத மறைவான மன்னா. அதை கர்த்தர் உனக்கு புசிக்க கொடுப்பாராம். அது மட்டும் கிடையாது, மன்னா மட்டும் கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு
தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஜீவ விருட்சத்தின் கனி சாப்பிட்டா என்ன நடக்கும்? மரணமே இல்லை, அவ்வளவுதான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பரலோகத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறது மட்டும் கிடையாது, உனக்கு சிங்காசனத்தில், இயேசுவின் சிங்காசனத்தில் உன்னை உட்கார வைக்கிறது மட்டும் கிடையாது, உனக்கு ட்ரெஸ் கொடுக்கறது மட்டும் கிடையாது, வெண்வஸ்திரம் கொடுக்கறது மட்டும் கிடையாது, உனக்கு மறைவான மன்னா புசிக்க கொடுப்பது மட்டும் கிடையாது. மன்னாவை புசித்த அந்த முற்பிதாக்கள் இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் மரித்தார்களே, இயேசு சொல்றாரு, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் மரிப்பதே இல்லை. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அப்போ அந்த அப்பம் சொல்றாரு இயேசு. அவர் யார்? அவர்தான் நித்திய ஜீவன். அவர் யார்? அவர்தான் ஜீவ விருட்சத்தின் கனி. அந்த கனி தான் மனிதனை தேடி வந்தது. அந்த கனி இப்போ பேசுது, உன்னை நான் பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னா நீ ஜெயம் எடுக்கணும். என் சிங்காசனத்தில் உன்னை உட்கார வைக்கணும்னா நீ ஜெயம் எடுக்கணும். அங்கே உனக்கு வெண் வஸ்திரத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னா நீ ஜெயம் எடுக்கணும். அந்த இடத்துல மறைவான மன்னாவை உனக்கு கொடுக்கணும்னா நீ ஜெயம் எடுக்கணும். அடுத்தது நான் உனக்கு தருவேன், ஜீவ விருட்சத்தின் கனியை தருவேன். அதை மட்டும் நீ சாப்பிட்டுட்ட அப்படின்னா மரணமே இல்லை. மரணமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? என்றென்றைக்கும் அவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறது போல நீயும் என்றென்றைக்கும் ஜீவனோடு இருப்பாய். அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அப்போ ஜெயம் கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். எதில் நாம் ஜெயம் கொள்ளணும்? மறுபடியும் கூட அதை நான் சொல்கிறேன். எதில் நாம் ஜெயம் கொள்ளணும்? நம்மை தீட்டுப்படுத்தக்கூடிய உலக காரியங்களில் இருந்து, அருவருப்புகளில் இருந்து. எது உன்னை அருவருப்பாக மாற்றுதோ, எது உன்னை கரைப்படுத்துதோ, எது உன்னை தீட்டுப்படுத்துதோ உனக்கே தெரியும். உன் மனசாட்சிக்கு தெரியும். இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும், உன் மனசுக்கே தெரியும். இதெல்லாம் என்னை தீட்டுப்படுத்துதுப்பா, இதெல்லாம் கர்த்தரை துக்கப்படுத்துதுப்பா, இதை செஞ்சா என் ஜெபம் பாதிக்கப்படுது, இதை செஞ்சா என் தேவ பிரசன்னத்தை நான் அனுபவிக்க முடியல, இந்த காரியத்தை நான் எனக்குள்ள வச்சு இருந்தேன் அப்படி சொன்னா தேவனுடைய உறவுல என்னால் நிலைத்திருக்க முடியல. ஆகவே அதை அப்படி சொல்லிட்டு அகற்றி விட. அதான் நான் சொல்றேன், தீட்டுப்படுத்தக்கூடியதான உலக காரியங்களிலே இருந்து, அருவருப்புகளிலே இருந்து, அசுத்தங்களிலே இருந்து நாம் ஜெயம் கொண்டால்தான் கர்த்தர் நம்மை பரலோகத்தின் ஆசீர்வாதங்களினால கர்த்தர் நம்மை நிரப்புவார். அதான் நான் சொல்றேன், நம்மை கரைப்படுத்தக்கூடிய, தீட்டுப்படுத்தக்கூடிய உலக காரியங்களில் இருந்து, அருவருப்புகளில் இருந்து, அசுத்தங்களில் இருந்து நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். அப்படி ஜெயம் கொள்ளாவிட்டா என்ன நடக்கும்? எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்? ஜெயம் கொள்ளல்னா என்ன நடக்கும்? வேதம் சொல்லுகிறது. அருமையான ஒரு வசனம், செப்பனியா 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. இடுக்கண் செய்து, நல்லா வாசிக்கணும். ஊத்தையும் அழுக்குமாய் இருக்கிற நகரத்துக்கு ஐயோ ஐயோ. அந்த வார்த்தை கேட்ட உடனே பயப்படணும். உனக்கு ஐயோபா. யாருக்கு ஐயோ? யாருக்கு ஐயோ? ஊத்தையும் அழுக்குமா இருக்கிற நகரத்துக்கு ஐயோ அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சிலர் என்னதான் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டாலும் நல்லா விளங்கி கொள்ளணும். ஆழமான சத்தியங்களை சபைக்கு வந்து கேட்டாலும் கூட அசுத்தங்களிலிருந்தும், அருவருப்புகளிலிருந்தும், அழுக்குகளிலிருந்தும், ஊத்தையில் இருந்தும் இன்னும் வெளியே வராமல் இருக்கிறபடியினால ஸ்தோத்திரம், அவங்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்றார். உனக்கு ஐயோவா? யாருக்கு ஐயோ? வேதம் சொல்லுது, ஊத்தையும் அழுக்குமா இருக்கிற நகரத்துக்கு ஐயோ. நான் சொல்ற போது வாசிங்கம்மா இருங்க. ஊத்தையும் அழுக்குமா இருக்கிற நகரத்துக்கு ஐயோ அப்படி சொல்லப்பட்டிருக்குது. யாருக்கு ஐயோ? அதை நம்ம சரியா புரிந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். இன்னும் அழுக்குகளிலிருந்து, அசுத்தங்களிலிருந்து, அருவருப்புகளிலிருந்து, துணிகர பாவங்களிலிருந்து, பாவத்திலிருந்து வெளியே வரல. அதிலேயே புரண்டுகிட்டு, அதிலேயே உருண்டுகிட்டு இன்னும் வெளியே வரலையே. நீ சுத்திகரிக்கப்பட இன்னும் எத்தனை காலம் செல்லும்? எவ்வளவு உபதேசத்தை கேட்டாலும் நீ சுத்திகரிக்கப்பட மாட்டியா? உன் ஆத்துமா உனக்குள்ள செத்து கிடக்குதே. உன்னை வெளியே பார்த்தா டிப்டாப்பா இருக்கிற, வெளியே பார்த்தா சரீரம் புஷ்டியா இருக்குது, ஆனா உன் ஆத்துமா செத்து கிடக்குது. வேதம் சொல்லுது, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம், நீ செத்தவனா இருக்கிறியே. ஐயோ,
உனக்கு ஐயோ. ஏன்னா இன்னும் எதிலிருந்து வெளியே வரல? அழுக்குகளிலிருந்தும் ஊத்தையிலிருந்தும் நீ இன்னும் வெளியே வரல. ஏன் சிலரால அசுத்தமான பாவத்திலிருந்து, அருவருப்புகளிலிருந்து, ஊத்தையிலிருந்து, அழுக்குகளிலிருந்து ஏன் வெளியே வர முடியல? 2வது வசனம், அது சத்தத்துக்கு செவி கொடுக்கல, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளல, அது கர்த்தரை நம்பல, அது தன் தேவனிடத்தில் சேரல. அப்ப நல்லா விளங்கி கொள்ளணும். உன் அழுக்கும் உன் ஊத்தையும் உன் அருவருப்பும் உன்னை விட்டு போகணும்னா நீ யாருக்கிட்ட சேரணும்? தேவனிடத்தில் சேரணும். ஏன்னா தேவன் பரிசுத்தர். அப்ப பரிசுத்தரோடு சேரும்போது உன் அழுக்கு, உன் நாற்றம், உன் அருவருப்பு, உன் ஊத்தை உன்னை விட்டு நீங்கி போயிடும். இயேசுவோடு இணைந்துரு அப்படி சொல்றேன். இயேசுவினிடத்தில் சேரு, அவரிடத்தில் நெருங்கு அப்படி சொல்லி சொல்றேன். என்கிட்ட நெருங்குன்னு சொல்லல, இயேசு கிறிஸ்து கிட்ட நெருங்கி வா, இயேசு கிறிஸ்து கிட்ட கிட்டவா, நீ நெருங்கி போ. ஏன்னா பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அவருடைய வாசனை நறுமணம் இருக்கும். ஆகவே அவருடைய எல்லைக்குள்ள நீ நுழையும் போதே அவர் எங்கேயோ ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஆனால் பரிசுத்தத்தின் எல்லைக்குள்ள நீ நுழையும் போதே அந்த வாசனை உனக்குள்ள வந்துடும். ஊத்த உனக்குள்ள இருக்காது, அருவருப்பு உனக்குள்ள இருக்காது, அழுக்கு உனக்குள்ள இருக்காது, பாவம் உனக்குள்ள இருக்காது. அது தன் தேவனிடத்தில் சேரலையே, அதுக்கு ஐயோ. தேவனிடத்தில் சேரணும்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் கடிந்து கொள்ளுதல. அது கேட்கணும், செவி கொடுக்கணும், கடிந்து கொள்ளுதல ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. கடிந்து கொள்ளுதல ஏற்றுக்கொள்ற கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்தை கொண்டு சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியம். நான் பாக்கியவானா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். நீங்க எப்படி விரும்புறீங்க? பாக்கியவானாகிய ஊழியக்காரன் யார் தெரியுமா? இந்த வேத வசனத்தை கொண்டு சிட்சித்து இந்த வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். நீ நல்ல பிள்ளையா உட்கார்ந்துட்டு இருந்து உன்னை நான் சிட்சிக்கிறேன் அப்படின்னா பயப்படாத. அந்த சிட்சை உனக்கு கிடையாது, வேற யாருக்கோ. யாருக்கு குத்தும், யாருக்கு குடையும், யாருக்கு நடுக்கம் பிடிக்கும்? சீயோனிலே மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. மாயக்காரனுக்கு நடுக்கம் பிடிக்குது. மற்றவங்க எல்லாம் சும்மா குத்து கல் மாதிரி இருப்பாங்க, கம்பீரமா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்கல அப்படின்னா ஊத்தையும் அழுக்கும் அவனை விட்டு போகாது. கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்கணும் அப்படின்னா கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளணும்னா சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். உண்மையாகவே கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வருகிறதான சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன் அப்படின்றவங்கெல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையாகவே ஊழியக்காரன் மூலமாய் வருகிறதான வார்த்தைகளுக்கு அப்படியே நான் செவி கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளின்படியே நான் செய்யறேன் அப்படின்றவங்கெல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல முடியுமா? ஆனா இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம். செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இந்த குடியாத்தத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டு, எங்கள் உடைமைகளை எல்லாம் விட்டு, எங்கள் சொத்துக்களை எல்லாம் விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஊழியக்காரன் மூலமாக வருகிற வார்த்தையை கேட்டு அதன்படியே செய்கிறவர்களுக்காக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, அந்த வசனத்தை வாசிச்சா கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 31வது வசனம். சபையில வருகிற ஜனங்கள் கூடி வருகிறதான வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் அல்ல அப்படி சொல்ல, என் ஜனங்களை போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை, அது கரெக்டாக வாசிக்கணும். என் அப்படின்றதுக்கும் உன்னுன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஊழியக்காரனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எப்பா ஜனங்க கூடி வருகிற வழக்கத்தின்படியே கூடி வந்து உனக்கு என்ன பண்றாங்க? உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. ஆனா அவங்க பேசுறதான வார்த்தை என்ன தெரியுமா? ரொம்ப இன்பமா பேசுறாங்க.
ஆனா அவங்க இருதயமோ பொருளாசையை பற்றி போகிறதுமா. அப்படிப்பட்டவங்க இருக்கிறீங்களா? வார்த்தையை கேட்குறோம், போன செய்தியை விட இந்த செய்தி எப்படி டாப்பாக இருக்குது, இந்த செய்தி அலங்காரமாக இருக்குதா, அந்த செய்தியை விட இந்த செய்தி எப்படி இருக்குது, இதையெல்லாம் கேட்கறதுக்காக மார்க்கு போடுறதுக்கு வரீங்களா? கேட்டுட்டு அதன்படி செய்கிறதில்ல. ஏன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லுங்கள் பாஸ்டர், எங்கள் மனசெல்லாம் தங்கத்து மேலே தான் போகும், எங்கள் மனசெல்லாம் பொண்ணு மேலே தான் போகும், மண்ணு மேலே தான் போகும், ஆஸ்தி மேலே தான் போகும், ஐஸ்வர்யத்தின் மேலே தான் போகும். அவங்க எதை சாய்ந்து போகிறாங்க? பொருளாசையை பின்பற்றி. அவங்க இருதயம் பொருளாசையை பின்பற்றுதே, பொருளாசையை தேடி போதே. ஆனால் ஏன் ஜனங்க போல வந்து உட்காடுறாங்க, எனக்கு முன்னால் வந்து உட்காந்து உன் வார்த்தையெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் உன் வார்த்தையின்படி அவங்க செய்யறதே இல்லை. அவங்க இருதயம் பொருளாசையை பற்றி போகிறது. அப்படிப்பட்டவன் பரலோகத்துக்கு போகவே முடியாது. அடுத்து ஊழியக்காரனை கர்த்தர் பாராட்டுறாரு. வாசிங்க. உன் குரல் எப்படி இருக்குது? இனிய குரல். கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்க. இதோ நீ இனிய குரலும் கீத வாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியம் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு நீ சமானமாயிருக்கிறாய். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஊழியக்காரன் பாடுகிறதான பாட்டு இன்பமாக இருக்குதான். நீங்கள் கூட தான் சபையில் வந்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு நாளாச்சு உங்கள் குரல் வந்து இனிமையாக இருக்குதுன்னு சொன்னீங்களா? நீங்கள் சொன்னீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இனிமையாக இருக்குதான். யார் நம்மளை, இதிலேருந்து என்ன தெரியுது? யார் நம்மளை பாராட்டினாலும் யார் நம்மளை பாராட்டலனாலும் கர்த்தரோ நம்மை பாராட்டுகிறது. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமாக இருக்குது, உன் முகரூபம் எனக்கு அழகாக இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட நீ ரொம்ப அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, நம் கர்த்தர் சொல்கிறாரு, உன் முகரூபம் எனக்கு அழகாக இருக்குது. கையோய தலையிலேயே சொல்லுங்க, கம்பீரமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இது உண்மையான அன்பு. சில பேர் நம்மை வஞ்சிக்கும்படியாக சில காரியத்தை சொல்லுவாங்க, அது வஞ்சிக்கிற ஆவி. இது உண்மையான அன்பு. உன் குரல் வந்து இனிமையாக இருக்குது, நீ வாசிப்பதிலே சாமர்த்தியமுடையவன் பாடுகிறதான பாட்டுக்கு ஒப்பா இருக்கிற நீ. அடுத்து வாசிங்க. அவங்க இப்படியெல்லாம் பாடி இப்படியெல்லாம் நீ என்ன சொல்லி உன் வார்த்தையை சொன்னாலும் உன் வார்த்தையை கேட்குறாங்க, ஆனாலும் அவைகளின்படி செய்யாம போறாங்க. ஒரு நாள் வருகிறது, அந்த நாள் வருகையில் தங்கள் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று அறிந்து கொள்வார்கள். பாத்தியா, ஒரு நாள் வருதான், அந்த நாளில் எப்பா நம்ம மத்தியில் இருந்து ஒரு தீர்க்கதரிசிப்பா அப்படின்னு அவர்கள் அறியும் அந்த நாள் வந்துட்டு இருக்குதான். அப்போ நம்ம கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நம்மை அதிகமாக நேசிக்கிறவர், ஸ்நேகிக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் ஜனங்களை ஸ்நேகிக்கிறார். ஸ்நேகிக்கிற கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தீர்க்கதரிசி அனுப்புகிறார், தீர்க்க தரிசனத்தை உரைக்க வைக்கிறார், வசனத்தை கர்த்தர் சொல்ல வைக்கிறார். அந்த வசனங்களை கேட்டு அதன்படி செய்யாம போறாங்க பார்த்தீங்களா? அதுதான் விசுவாச துரோகம். எத்தனை பேர் சொல்றது புரியுது? இதுதான் விசுவாச துரோகம். கேட்குறோம், நாம் அதன்படி வாழணும்னு விரும்புகிறாரு, ஆனால் வாழ மாட்டேன். கேட்குறதெல்லாம் இன்பமாக கேட்பேன், நான் பேசுறது கூட இன்பமாக பேசுவேன், ஆனால் என் இருதயமோ பொருளாசை, என் இருதயமோ வேற விதத்தில் இருக்கும் அப்படின்னு போறபடியினால இதற்கு பெயர் தான் விசுவாச துரோகம். அப்படிப்பட்ட விசுவாச துரோகம் யாருக்கிட்ட இருந்து புறப்படுதோ, யாருக்கிட்ட விசுவாசம் துரோகம் இருக்குதோ அவங்களுக்குள்ளிருந்து பாவ மனுஷன் வெளியே வருவான். அந்த வசனத்தை வாசி, கடைசி வசனம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படுகிற. கையை உயர்த்தலிலேயே சொல்லு. அப்போ பாவ மனுஷன் கெட்டு போகக்கூடிய கேட்டின் மனுஷன் எப்போ உள்ள இருந்து வெளியே வரான் அப்படின்னா, விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் போது. விசுவாச துரோகம் யாருக்குள்ள நடக்குதோ அவங்களுக்குள்ள இருந்து எந்த மனுஷன் வெளியே வரான் அப்படின்னா, கேட்டின் மனுஷன், பாவ மனுஷன், இவன் வெளியே வரான்.
அவன் வெளியே வந்தால் என்ன நடப்பிப்பான்? பரிசுத்தமாக வாழவா வைப்பான்? அசுத்தமாக வாழ வைப்பான், அருவருப்பாக வாழ வைப்பான். அதனால தான் நான் சொல்கிறேன், விசுவாச துரோகம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. விசுவாசத்தை காத்து கொள்ளணும். எத்தனை பேர் சொல்கிறது புரியுது? விசுவாசம் உள்ளவங்க, கடந்த நாட்களில் சொன்ன விசுவாசம் உள்ளவங்க விலையேற பெற்றவங்க. அழிந்து போகிற பொண்ணு அக்கினியில் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றா இருக்க உங்கள் விசுவாசம். எத்தனை பேருக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குது? மனுஷகுமாரன் வரும்போது நீ எவ்வளோ காரு, எவ்வளோ பங்களா, எவ்வளோ பணம் வச்சிருக்கிற, எதையா பார்க்க வருவார். மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசம் இருக்குதா உனக்குள்ள? விசுவாசம் இருக்கிறவங்கெல்லாம் கையை உயர்த்தி தலையிலேயே சொல்லுங்க. அந்த விசுவாசத்தில் துரோகம் மட்டும் வராதபடி பார்த்துப்போம். அப்படி வந்ததுன்னா உனக்குள்ள நீ மனுஷன்தான், ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளேருந்து வேற மனுஷன் வெளியே வருவான். அந்த மனுஷன் கேட்டின் மனுஷன், அவன் பாவ மனுஷன், அவன் நரகத்தின் மனுஷன். கேட்டின் மகன் நமக்குள்ளிருந்து வரக்கூடாது. புதிய மனுஷனாக இருக்கக்கூடிய கர்த்தர் நம்மை புதிய சிருஷ்டியாய் மாற்றி இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தணும். நம்ம குடும்பத்துக்கு நம்மை புதிய மனுஷனாக, பாவ மனுஷன் வேண்டாம். நம்ம வீட்டில் பாவ மனுஷன் யாரும் இருக்கக்கூடாது, கேட்டின் மனுஷன் யாரும் இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில், நம்ம சபையில் நம்மோடு இருக்க, ஏன் நாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா புதிய மனுஷனாக இருக்க, ஆவிக்குரிய மனுஷனாக இருக்க, பரலோக குடிமகனாக இருக்க, தேவனுடைய பிள்ளையாக இருக்க, தேவனுடைய வித்தாக இருக்க, தேவனுடைய சுபாவங்கள் நமக்குள்ளிருந்து வெளிப்பட நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். அப்படி எழுந்து நிற்போமா? அடுத்த வாரத்தில் அந்த துரோகம், அடுத்தது சந்ததி, அதை குறித்து நம்ம பார்ப்போம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட்.